ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்துருக்கோம். அதனால நீ வந்துட்டு நேரா போய் அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த பொண்ணு ஒரு டாக்டரு. அந்த பொண்ண போய் பாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஃபோன வைங்க" அப்படின்ற மாரி தானே சொல்லி ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிடுறாரு. அதோட இப்ப ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவங்க சொன்ன அரேஞ்ச்மென்ட் படி அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இன்னொரு பொண்ணு உட்கார்ந்திருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கராரா பேசிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது! அவன் கட்டிக்க போற மாப்பிள வந்து உட்காருவான்னு பார்த்தா, இந்த பொண்ணு வந்து உட்கார்ந்திருக்கே! இது ஒரு வேளை யாரா இருக்கும்ன்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க, டக்குன்னு எப்படி கேட்பாங்கன்னா, "நீ தான் எனக்கான பிளைண்ட் டேட்டா?" அப்படின்ற மாரி கேட்டுருவாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு கோவமே வந்துரும். "ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா, பொண்ண பார்த்து பிளைண்ட் டேட்டான்னு கேட்கிறியா? உனக்கு அறிவு இல்லையான்ற மாரி அத ஆரம்பிச்சுரும். பின்ன என்ன எங்க வீட்ல சொல்லி அனுப்புனது, இங்க உனக்கான கட்டிக்க போறோம் வருவாங்கன்னு சொன்னாங்க. நீ உட்கார்ந்திருக்கியேன்னு தான் யோசனையா இருக்குன்னு சொல்லவும், உடனே அந்த பொண்ணு எதுக்காக வந்துரும்னா, அது வந்து ஹீரோ மேல ஒரு கிரஷ் உண்டு. அது வந்து என்ன பண்ணும்னா, ஹீரோ வந்து இந்த மாதிரி போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு முன்னாடி இங்க வந்து எப்படியாவது இத கெடுத்து விடணுன்றதுக்காக தான் வந்து உட்கார்ந்திருக்கும். இது ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அவங்க இந்த மாரி நெனச்சுட்டு கேட்கவும், அது என்ன சொல்லும்னா, "நீ நெனச்ச மாரிலாம் கிடையாது. நானும் ஹீரோவும் கொஞ்சம் அப்படி, இப்படி" அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், "ஓஹோ! அப்படியான்ற" மாரி இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. "அதனால நீ இனிமே எங்க லைஃப்ல குறுக்கிடாம இருந்தீன்னா, அது உனக்கு நல்லதா இருக்கும்." அப்படின்ற மாரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "சரி ஓகே. அது அப்படியே உண்மையா இருந்தாலும், இப்ப வரவன் வரட்டும் மொத. அவன் வந்து அவன் வாயால என்ன சொல்றானோ, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். அது எதுக்கு நீ சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே வந்துட்டு இவங்க வந்து சுத்தமா அத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. "இப்ப நீ கிளம்புறியா இல்லையான்னு?" கேட்கும்போது, "கண்டிப்பா முடியவே முடியாது. நீ பண்றதெல்லாம் பார்த்தா வந்து இந்த மாரி ஒரு ட்ராமா நேம் சொல்லி, அந்த ட்ராமால வர வில்லி கேரக்டர் மாரி தான் நீ பண்ணிட்டு இருக்க." அப்படின்னவுனே, "நீ டாக்டர்ன்னு கேள்விப்பட்டேன். டாக்டருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்குலாம் டைம் இருக்குமான்னு?" கேட்டா, "அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எனக்கான ஒரு ரிலாக்சேஷனுக்காக நான் அதெல்லாம் பார்க்க தான் செய்வேன். ஸோ இதெல்லாம் பார்க்காம வேல வேலைன்னா எல்லா நேரம் இருக்க முடியும்." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லவுடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இவங்க கத்திக்கிட்டே இருக்கு. "இப்ப நீ எந்திரிச்சு போறியா இல்லையா? அவன் வர நேரம் நீ இங்க இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சு தான் நான் இங்க வந்தேன். நீ இங்கருந்து போன்னு சொல்லும்போது, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட அதாவது என்ன சொல்றது? இன்சார்ஜ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லி தான் இப்ப ஹீரோயின் இங்க வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோ வந்துட்டு சிங்கிளா அவர் வந்து மிங்கிள் ஆயிட்டாரா? அப்படின்றதெல்லாம் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு தான் என்ன அனுப்பியே வச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவர் வந்துட்டு சிங்கிள் தான். அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். எதா இருந்தாலும் அவன் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் போக முடியும்." அப்படின்ற மாரி ஹீரோயினும் இருப்பாங்க. இதனாலேயே இவங்க 2 பேருக்கும் வாய்க்கால் தகராறு வந்துகிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அவங்களோட இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னதுனால தான் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. வேற வழி இல்லாம. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்க டைம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரு. வந்த உடனே திரும்ப அதே மாரி பேச்சுக்கள் ஆரம்பிக்கும்போது, ஹீரோ இப்ப ஹீரோயின பார்த்து என்ன சொல்லிடுவாருன்னா, "இங்க பாரும்மா, அவங்க சொல்லி நீ அனுப்புனாலும் சரி, எங்க வீட்ல சொல்லி நான் வந்திருந்தாலும் சரி, எனக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது. ஸோ நீ வந்துட்டு இங்கருந்து நீ கிளம்பலாம்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இந்த பொண்ணுக்கு ரொம்ப குஷியா போயிடும். "நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவனுக்கு இதெல்லாம் புடிக்காது. கிளம்பு கிளம்புன்னு. இந்த அவமானம்லாம் உனக்கு தேவையான்ற மாரி இது பேசிட்டு இருக்கோம்." உடனே ஹீரோ டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிருவாரு. "நீ யாரு? நீ உன்ன வந்துட்டு இதோட நான் ஒரு 3 தடவ நான் முழுசா பார்த்துருப்பேனா? அதாவது 3 தடவ முகத்த பார்த்து பேசியிருப்பேனா? அப்படி இருந்த உடனே வந்து உனக்கு என் மேல லவ் வந்துருச்சா? நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எங்க போனாலும் வந்தாலும் இது மாரி லவ்ன்னு சொல்லி சுத்திட்டே இருக்க. எனக்கு இதெல்லாம் புடிக்கவே புடிக்காது. இது நீ மாத்திக்கோ. ஃபர்ஸ்ட் நீ இங்கருந்து கிளம்பு." அப்படின்ற மாரி ஹீரோ அவள பார்த்து சொல்லிட்டு, அவரு பாட்டுக்கும் கிளம்பி போயிடுவாரு. ஹீரோ இப்ப கோவமா கிளம்பி போயிட்டாரா, இப்ப இவங்கள்ட்ட இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய ட்ராமாஸ்லலாம் இப்படித்தான் நடக்கும். ஹீரோ வந்து இப்படித்தான் வந்து மொரண்டு புடிச்சிட்டு இருப்பாரு. நீ தான் போய் அவர சுத்தி சுத்தி வந்து எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அந்த மாரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லவும், அதெல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டியதில்ல. அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் எனக்கே தெரியும் அப்படின்ற மாரி அவங்க சிலுத்துக்கிட்டு போறாங்க. அதோட ஹீரோயின் வந்துட்டு திரும்பவும் அவங்க இன்சார்ஜ் இருக்காங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி பேசும்போது, எப்படியாவது அவருக்கு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர்ட்ட நீ பேசியே ஆகணும். இப்ப நம்மளுக்கு ரொம்ப கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ற மாரி அந்த இன்சார்ஜ் சொல்றாரு. சரி, சரி வைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து கால கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சில சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பாங்க. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப இவங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது கண்டுபிடிக்கிற வேலையில இருப்பாங்க. எதையோ ஒண்ணு வந்து அதாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு வேலையில இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து ஹீரோவோட ஃபேமிலிலாம் வந்துட்டு 1 இயர்க்காவது அதாவது ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு சம்மதிச்சு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு நாங்க வந்துட்டு அத எப்படி சொல்றது? ஸ்பான்சர் பண்ணுவோம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இந்த ரிசர்ச்சுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவம்மா. ஸோ நீ எப்படியாவது இத ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கிட்ட சொல்லி அவங்க இன்சார்ஜ் அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களா? வேற வழியே இல்ல. அவர் வேற இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வேக வேகமா ஹீரோ போயிட்டு இருப்பாரா, அவர ஸ்டாப் பண்ணி திரும்பவும் ஹீரோயின் போய் பேச போவாங்க. ஹீரோயின் போயிட்டு அவர்ட்ட என்ன பேசுவாங்கன்னா, "இங்க பாருங்க நம்ம பொறந்த தேதி, பொறந்த மாசம், ஏன் நம்ம ரத்த குரூப் கூட ஒரே மாதிரி தான் இருக்குன்னுலாம் சொல்றாங்க. இவ்ளோ ஒத்து போகும்போது நம்ம ஏன் ஒத்து போக மாட்டோம் வாழ்க்கையில? பேசாம நீங்க இதுக்கு ஒத்துக்க வேண்டியது தானே?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, "எல்லாம் ஒத்து போகலாம். ஆனா மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒத்து போகணும்ல. அது ஒத்து போகவே போகாது. நீ இங்கேருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு இந்த ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு இந்த பக்கம் கிராஸ் ஆயி போயிட்டே இருப்பாரு. அது தடுமாறி ஹீரோயின் போய் கரெக்ட்டா விழ போவாங்க. ஹீரோ மேல விழுந்து
கரெக்ட்டா லிப் டூ லிப் ஆகும்னு பார்த்தா, அது இல்லாம அந்த கிளாஸ் உடைஞ்சு சுக்கு நூறா போய் அதில போய் நேரா ஹீரோ போய் அவர விக்கி போய் நேரா போய் அதில ஷிஃப்ட் ஆகி அலர்றாரு. அதுக்கு மேல வேற ஹீரோயின் வேற வந்து விழுந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வலி தாங்க முடியல. அந்த மாதிரி இப்படி ஒரு காயமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, ஏன் இவன் கத்துறான்னு தெரியாமயே அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. "இன்னும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் நானே சொல்லணுமா? என்ன எப்படியாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு" சொல்லிட்டு ஹீரோ பயத்துல வந்துட்டு அந்த வலியில வந்து கண்டபடி பேச ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "சரி, சரி. ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவர கொண்டு வந்து ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்துருவாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது வெளிய தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாரு. இவரால உட்காரவே முடியாது இப்போ கொஞ்ச நாளைக்கு. அந்த மாரி இருப்பாரு. அப்ப வந்து ஹீரோயின் வந்து பார்த்து எல்லாம் ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே வந்துட்டு அவர் வந்துட்டு ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு உடனே கோவமா வரும் அவருக்கு. "இங்கேருந்து நீ இன்னும் போகாம தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பார்த்தீங்கன்னா, "இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன்னோனே, நீ வந்த ஃபர்ஸ்ட் நாளே என் பேக்க நீ டேமேஜ் ஆக்கிட்ட. மரியாதையா இங்கேருந்து போயிடு" அப்படின்ற மாரி அவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஹீரோ வந்து இப்படி விரட்டிட்டே இருக்காரு. வேற வழி இல்ல. ஹீரோயினும் கிளம்பி போணும்னு நெனைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ என்ன பண்றாரு, அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இந்த மாரி நான் ஒரு இதுல மாட்டிக்கிட்டேன். என்ன வீட்டுக்கு கொண்டு போய் பிக்கப் பண்ணி விட்டுர்றா, ட்ராப் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, முடியவே முடியாது. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போறேன்ல, அந்த பொண்ணையே வந்துட்டு கொண்டு போய் ட்ராப் பண்ண சொல்லு. நாளைக்கு அப்புறம் உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத நாளைக்கு என்கிட்ட வந்து சொல்லு. அப்படின்ற மாரிலாம் சொல்லி இவன் வேற நேரங்காலம் தெரியாம இப்படிலாம் பேசுறானே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள அவர காலையே கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அதோட இதெல்லாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு ஹீரோ வந்து வேற வழியே இல்லைன்னு யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் இதெல்லாம் அவங்க வெளிய நின்னு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்களா, டக்குனு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். எப்படியாவது இவன கொண்டு போய் நம்ம போய் ட்ராப் பண்ணி இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு நம்ம மேல கொஞ்சம் கரிசனை வரும். அத வச்சு எதுக்காக இந்த பிளைண்ட் டேட்ன்ற பேர்ல வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணணும். ஓப்பனாவே நாங்க ரிசர்ச்‌க்காக தான் இந்த மாரிலாம் கேட்குறோம். இது நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டீங்களா? அப்படின்ற மாரி ஓப்பனா கேட்டா முடிய போது. அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நெனச்சுக்கிறாங்க. அதனால திரும்பவும் வந்துட்டு நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணிட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோவுக்கும் வேற ஆப்ஷனே இல்லையா? சரி ஓகே. என்ன கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு தொலைஞ்சு போ அப்படின்ற மாரி சம்மதிச்சர்றாரு. இப்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, தாங்கி பிடிச்ச மாரி ஹீரோவ கூட்டிட்டு வருவாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா என்னால சுத்தமா முடியல. என்னால நேரா கூட உட்கார முடியாது. நான் சைடா தான் உட்காந்து வருவேன். அதனால கார வந்து 30, 40க்கு மேல தாண்டி ஓட்டிறாத. பொறுமையா ஓட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லவும், "அவ்வளோதானே இப்ப நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோவ கூட்டிட்டு ஹீரோயின் வருவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஆரம்பத்துல ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வம்பு வளர்த்துச்சுல, அந்த பொண்ணு வந்து 2 ஆள வந்து இது பண்ணி வச்சுட்டு, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்திருந்தாங்கன்னா, அவங்கள வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க பேர டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கோம். வந்த 2 பேரும் வந்து ஃபிளாஷ் லைட்ட வந்து ஆன் பண்ணி வச்சதுனால, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருது. இவனுங்களுக்கு ஒரு வேலை இல்லன்ற மாரி அவங்க 2 பேரும் சட்டை பண்ணாம தான் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இது 2ம் இப்பதான் வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் வேற ஒரு காருக்கு பின்னாடி மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிற 2 பேரும். அவங்க அதாவது அதுங்களுக்கு தெரிஞ்சுச்சா என்னமோ தெரியல. அது பாட்டுக்கு மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்குங்க. இவங்க 2 பேரும் கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமா கார ஓட்டுன்னு ஓட்டிடுறாங்க. அவ்ளோ ஸ்பீடா. ஹீரோவால முடியல. வந்து அவர் வீடு வந்தவுடனே இவரு இறங்குறாரு பாருங்களேன். இறங்குன உடனே போய் வாமிட்டா எடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி என்னாச்சு? எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "காலையில உன்ன பார்த்தேன். அப்ப புடிச்சது இந்த 7:30 அப்பத்துலருந்து ஒண்ணும் மாத்தி ஒண்ணா எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. நீ இனிமே என் பக்கத்துல நிக்க கூடாது. 10 அடி தூரத்துல தான் நிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு வாமிட்டா பண்ணிட்டு இருப்பாரு. சும்மா இல்லாம பார்த்தீங்கன்னா, "நான் வேணா வீட்டுக்குள்ள வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "அந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு இடுப்பு செத்து போய் கிடக்குது. நானே போய்க்கிறேன். நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு கார்ல தான் லைட்டா சாய்வாரு. அவருக்கு அவ்ளோ பெயினா இருக்கு. எங்கேயும் உழுந்து தொலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, "ஏதோ கழுத ஆசைப்படுற வந்து விட்டுட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவர தாங்கலா கை தாங்கலா பிடிச்சு கொண்டு வந்து வீட்லயும் விட்டுருவாங்க. விட்ட உடனே சரி என்ன வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன். நான் தான் உள்ள வந்து செட்டில் ஆயிட்டேன். இப்பயாவது கிளம்புன உடனே, "இல்ல நான் உங்கள்ட்ட ஒண்ணு காட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த மேல ஓவர் கோட் இருக்குல்ல, அத கழட்டுவாங்க. "ஏம்மா நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இதுலலாம் இப்ப இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. மரியாதையா நீ இங்கேருந்து வெளிய போ. நானே இந்த மாரி கிழிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ இந்த மாரிலாம் வேலை பார்க்காத. அவசரத்துக்கு என்னால எந்திரிச்சு ஓடக்கூட முடியாது. போறியா இல்லையா அப்படின்ற மாரி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க நெனைக்கிற மாரிலாம் எதுவுமே இல்ல. அதாவது இந்த பென் டிரைவ் இது எடுக்கிறதுக்கு தான் அந்த மாரி நான் அத அங்கருந்து ஒளிச்சு வச்சிருந்தேன்" அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லுவாங்க. "இது என்ன?" அப்படின்ற மாரி அவரு கேட்கவும், "இல்ல இந்த பிளைண்ட் டேட் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்ல. ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் குடுத்தீங்கன்னா, எங்களோட ப்ராஜெக்ட்ட பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். ஆள் இருக்கிற நெலைமை தெரியாம ப்ராஜெக்ட்ட பத்தி பேச போறியா? மரியாதையா இங்கேருந்து வெளிய போ அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழகா ஒரு ஸ்மைல பண்ணி வச்சுட்டு அங்கருந்து இப்ப கிளம்பிருவாங்க. ஏன்னா அவருக்கு முடியலன்றது இப்ப அவங்களுக்கே தெரியுது. திரும்பவும் வந்துட்டு அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அவங்க இன்சார்ஜ் வந்து கேட்பாரு, "என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்க 2 பேருக்கும் செட் ஆகும்னு தோணலன்னு" சொல்லுவாங்க. "ஊர்ல இருக்க எல்லாருமே உங்க 2 பேருக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஏம்மா செட் ஆகாதுன்னு நினைக்கிற? இந்த ரிசர்ச் நடக்கிறது, இந்த இன்ஸ்டிடியூட்டே உங்கள நம்பி தான் இருக்கு." அப்படி இப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால அவனுக்கு அங்க அடிபட்டது மட்டும் தான் மிச்சம். வேற ஒண்ணுமே கிடையாது. எங்க 2 பேருக்குமே பிடிக்கல. அவன் இனிமே அத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அத பத்தி பேசாதீங்க." அப்படின்ற மாரி கோவமா சொல்லுவாங்க. இவங்க இவ்ளோ சொன்னாலும் அவர் சும்மாவே இருக்க மாட்றாரு.
"என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஊர்ல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் அவன பார்த்தா அவ்ளோ பிடிக்கும். பட்டாம்பூச்சிலாம் பறக்கும். உனக்கு எதுவுமே பறக்கலையான்னு?" சொல்லி அவர் கேட்கவும், "எனக்கு எதுவுமே பறக்கல. எனக்கு அவன பார்த்தா எரிச்சல் மட்டும் தான் வருது. அவனுக்கு என்ன பார்த்தா எரிச்சல் மட்டும் தான் வருது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அடுத்த டேட் எப்பமான்னு கேட்கும்போது, "டேட்டே கிடையாது. எல்லாம் கேன்சல்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எனக்கும் அவனுக்கும் ஒத்தே போகாது. நானும் அவன இதுக்கப்புறம் எங்கேயும் கூப்பிட போறதில்ல. அவனும் எங்கேயும் கூப்பிட போறதில்ல." அப்படின்னு கத்தி விட்டுட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி வந்துட்டு, "இந்த டேட்ல வந்துட்டு வரியா? என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியா? மீட் பண்ணலாமா?" அப்படின்ற மாரி ஹீரோ மெசேஜ் போட்டிருப்பாரு. "இது என்னடா இது ஆச்சரியமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்ப்பாங்க. இந்த மாரி மெசேஜ் பண்ணதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். அப்ப வந்து ஹீரோ வந்து அவங்க அம்மா பார்க்க வந்திருப்பாங்க. திடீர்னு அம்மா வந்தோனே எந்திரிச்சு வரவேற்கலாம்னு நெனச்சவரு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எந்திரிக்கும்போது, உட்காரும்போது பயங்கரமா வலிக்கும்ல. அப்படியே வலியில துள்ளி அலறுவாரு. ஆனாலும் அவங்க அம்மா கிட்ட எதுவும் காட்டிக்க மாட்டாரு. அப்படியே சைடா சாஞ்சு படுக்கிற மாரி படுத்து கிடப்பாரு. அவங்க அம்மா வந்துருவாங்க. "என்னடா ஆச்சு? பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணோமே, பார்த்தியா இல்லையா அந்த பொண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் புடிக்கல அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? எத்தன பொண்ணு தான் உனக்குன்னு பார்க்குறது? எந்த பொண்ண காட்டினாலும் புடிக்கலன்ற. ஊர்ல எல்லாருமே நீ வந்துட்டு அதாவது ஒரு வேற ஒரு ஆம்பளைய தான் லவ் பண்ற அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? அதனால தான் உனக்கு பொண்ணுங்கள பார்த்தா புடிக்கலையான்னோனே, ஊர்ல 1000 பேர் 1000 பேசுறாங்கன்றதுக்காக அதெல்லாம் நான் கண்டுக்க முடியாது. எனக்கு புடிக்கலன்னா புடிக்கல." அப்படின்ற மாரி அவரும் சொல்லிடுவாரு. அம்மாக்கு கோவம் வந்துரும். "இதுக்கப்புறம் உன் பேர்ல உனக்குன்னு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஏற்படுத்தி பண்ணி குடுத்துருந்தோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைங்க இருக்கு. அத நான் அத பண்ணலாம்னு நெனச்சேன். இதுக்கப்புறம் நீ இதே மாரி மொட்டை பையில சுத்திட்டு இருந்தீன்னா, உனக்கு வந்துட்டு உன்ன நம்பி அதெல்லாம் குடுக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகும்போது தான் அத உனக்கு தர முடியும்." அப்படின்னோனே, என்ன இத வச்சு பிளாக்மெயில் பண்ண பார்க்குறீங்களா? அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. "சரி விடு, நான் அப்பாட்ட போய் சொல்லிடுறேன். உனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். உனக்கு ஒரு ஊறுகாய் இது போடுற பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்ல, அத வேணா உன் தலையில கட்டுறோம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். அச்சச்சோ! ரெஸ்டாரண்ட் போனா கூட பரவால்ல. ஆனா இந்த ஊறுகாய் பிசினஸ் தலையில வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஊறுகாவ அவருக்கு சுத்தமா பிடிக்காது. அதுக்காகவே இப்ப என்ன அவள்ட்ட பேசணும், பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதானே? நான் பண்றேன், மெசேஜ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான் ஹீரோயினுக்கு மெசேஜே பண்ணியிருப்பாரு. அப்புறம் பேசி வச்ச மாரியே 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோ கூப்பிட்ட இடமே பார்த்தீங்கன்னா, அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டுருப்பாரு. ஹீரோயின் வந்து நிப்பாங்களா, உடனே பெரிய பூங்கொத்தா எடுத்து அவங்களுக்கு குடுத்து, அவர் என்ன சொல்வாருன்னா, "இன்னைக்கு நீங்க வரப்போறீங்க அப்படின்றதுக்காக எந்த கஸ்டமருக்கும் நாட் அலோவ்ட் அப்படின்னு சொல்லி போர்ட போட்டு, உங்கள மட்டும் வரவேற்று ஸ்பெஷலா கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க உங்கள வர சொன்னேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "உங்க ரெஸ்டாரண்ட் டெம்பரவரியா அத வந்து மூடி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன பிரச்சனைனால மூடி வச்சிருக்காங்க. அதனால இங்க யாருமே இப்போதைக்கு வரமாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுமே. அப்புறம் எது யாருமே இல்லாத கடையில வந்து நான் தான் கஸ்டமரா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. "நீங்க டாக்டரா இருக்கீங்க, பிஸியா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது? இந்த மாரி செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு?" அப்படின்ற மாரிலாம் வந்து ஹீரோ கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இதெல்லாம் வந்துட்டு அதாவது சைட் பை சைட் படிக்கிறது தானே, பார்க்குறது தான், தெரிஞ்சுக்கிறதா. உங்கள தான் டேட் பண்ண போறேன் அப்படின்னும்போது, உங்கள பத்தி சில விஷயங்கள், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்களா. ஹீரோ இப்ப சும்மா இல்லாம பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "என்ன எத்தன பேர் லவ் பண்ணாங்க தெரியுமா? என்ன அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, இவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு" இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காரு. இது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள நான் மீட் பண்ணும்போது ரொம்ப போல்டா, ரொம்ப இதா பேசுனீங்க. அது டோட்டலா வேற மாரி இருந்தது. இன்னைக்கு நீங்க பேசுறது, நடந்துக்கிறது எல்லாம் டோட்டலா வேற மாதிரி இருக்கே அப்படின்னோனே, "சரி அதெல்லாம் விடுங்க. அது அப்படிதான் இருக்கும். நான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்லுவாரு. "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சுத்தி ரோஜா பூ ஒரு தட்டுல அடுக்கி வச்சு நடுவுல ஊறுகாவ மட்டும் வச்சிருப்பாரு. அதான் அவங்க அம்மா ஒரு ஊறுகாய் போடுறாங்களா, அந்த ஊறுகாய் வச்சிருப்பாரு. ஹீரோயின் இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காத விஷயத்த ஹீரோயினுக்கு குடுத்துடலாம். அவங்க அம்மாக்காக சும்மா பேசலாம்னு சொல்லிட்டு இவர் பண்ண வேலை தானே இது. உடனே ஹீரோயின பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஊறுகாவ லைட்டா சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவங்களுக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு இதோட டேஸ்ட்டு. "இதுக்கு மட்டும் அந்த சாதத்தில கஞ்சி வைப்பாங்கல்ல, அரிசி கஞ்சி. அந்த கஞ்சி மட்டும் நீங்க எனக்கு அத மட்டுமா வச்சு குடுத்தீங்கன்னா, அந்த ஊறுகாய்க்கு அப்படி இருக்கும் தெரியுமா?" அப்படி இப்படின்னு கேட்பாங்களா. ஹீரோவுக்கு ஒரு வழியே இல்ல. ரெஸ்டாரண்ட் வேறயா, சரி ஓகே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, அவர் அரிசி கஞ்சியும் வச்சு கொண்டு வந்து குடுத்துருவாரு. அந்த கஞ்சிக்கும், இந்த ஊறுகாய்க்கும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்ல. அது சாப்பிட்டு பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். "எனக்கு இத பண்ணி தரீங்களா? அத பண்ணி தரீங்களான்னு?" சொல்லிட்டு அவங்க கேட்குற எல்லாமே வந்து ஹீரோக்கு பிடிக்காத ஐட்டமாவே இருக்கும். வேற வழியே இல்லாம எல்லாத்தையுமே ஹீரோ வந்து செஞ்சு குடுத்துட்டு இருப்பாரு. சாப்பிட்டுட்டு சரி அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது வெளிய நின்னு யோசிப்பாங்க. "என்ன பையல பண்ணிட்டு வந்துருக்கோம் இப்ப நம்ம? இப்ப இவன மீட் பண்றோம். எப்படியாவது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு வந்தா, ஆனா இங்க வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறோமே, அங்க போனோனே நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றதுன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிப்பாங்க. இப்ப சாப்பிட்டு கிளம்பும்போது அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்கல்ல. இப்ப ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, எப்படியாவது இவள பேசி இவளுக்கு பிடிக்காததா செஞ்சு குடுத்து, இவள அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போற மாரி பண்ணலான்னு பார்த்தா, திரும்பவும் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போறா. இவள எப்படி பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ற மாரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. இப்ப இங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு பொண்ண காட்டுனாங்கல்ல, ஹீரோ மேல கிரஷ்ஷா இருந்த பொண்ணு, அந்த பொண்ண காட்டுறாங்க. அதுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து என்ன கேட்கும்னா, "நீங்க என்ன இவ்ளோ அசால்ட்டா விட்டுட்டீங்க? ஹீரோ வேற யாரையாவது அந்த பிளைண்ட் டேட்டுக்குலாம் போயிட்டு இருக்காரு. அப்படி ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்? நீங்க வேற அவர ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "அவன் ஒண்ணும் மத்தவங்கள மாரி கிடையாது. ரொம்ப தனித்துவமானவன். இஷ்டத்துக்குலாம் எல்லா பொண்ணையும் பார்த்து உடனேலாம் ஓகே சொல்லிட மாட்டான். அவன பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லும். "அப்படி என்ன விஷயம் இதுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த லேடி வந்துட்டு ஒரு டிவி சேனல்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அங்க
அங்க வந்துட்டு ஒரு இப்ப குக்கிங் ப்ரோகிராம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். அந்த ப்ரோகிராம்ல வந்துட்டு ஒரு சமைச்சு வச்சோனே சாப்பிடுற அந்த டேஸ்ட் பண்ற டைம்ல மட்டும் இவங்க வருவாங்க. மத்த நேரம் அந்த கிச்சன் பக்கம் இருந்தா அந்த ஆனியன் ஸ்மெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே வராம ஒதுங்கி ஒதுங்கி தான் நின்னுட்டே இருப்பாங்க. நான் வர வர இந்த குக்கிங் ப்ரோகிராம்ல வந்து என்ன கூப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த டிவி சேனல்லேருந்து பேசாம நான் விலகிடலான்னு இருக்கேன்ட்டுலாம் பேசிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு நின்னுட்டு. அந்த டைம் தான் ஹீரோ அங்க சமைக்கிறதுக்காக வருவாரா, இப்போ பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்படியே ஏன்னா அவர் அவ்ளோ அழகா இருப்பாரா, பார்த்தோனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து ஹீரோவ ரொம்பவே பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வேற கேட்பாரு, "உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு சொன்னோனே இவங்க ஒரு டிஷ் ஒண்ணு சொல்லுவாங்க. எங்க பாட்டி அத ரொம்ப நல்லாவே செய்வாங்கன்னோனே, "அதையே இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு தரேன்ற" மாரி ஹீரோ வேற சொல்லிடுவாரு. அவ்வளோதான் பார்க்க அழகா இருக்கான். அவர் செஞ்சு குடுத்த சாப்பாடு வேற அவ்ளோ டேஸ்ட் ஆயிடும். நல்ல வசதியா வேற இருக்கான். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அப்படின்னு தான் அவர லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் என்னைக்கா இருந்தாலும் அவர் எனக்கு தான் அப்படின்ற மாரிலாம் இப்ப அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இடத்துல இப்ப இங்க ஹீரோயின காட்டுவாங்க. அவங்க அந்த ரிசர்ச் வேலையா அந்த வேலைய பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு யாரோ பின்னாடிலேருந்து வர மாரி இருக்கும். உடனே பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு புக் எடுத்து வேகமா அடிக்கலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க தான் செகண்ட் ஹீரோ வந்திருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, "நீங்களா? நீங்க எப்ப வெளிநாட்டுலேருந்து வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "உன்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்ப வந்தேன்." அப்படின்ற மாரி அவர் வேற சொல்லிட்டு இருப்பாரு. "சரி, சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போம்போது, பேசிட்டே இருப்பாங்களா, அப்ப வந்துட்டு எனக்கு இப்ப சாப்பிடவே பிடிக்கலன்னுலாம் ஹீரோயின் சொல்லுவாங்க. "உனக்காக ஸ்பெஷலா பண்ண ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லவும், ஹீரோயினுக்கு ரொம்பவே அந்த ஊறுகாய் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, "இத பார்க்க ஆசையா தான் இருக்கு. நல்லா வச்சு சாப்பிடணும்னு தோணுது. ஆனா நம்ம ரிசர்ச்சுக்கு தேவையான அந்த என்ன சொல்றது ஸ்பான்சர் கிடைக்காம, அது அப்படியே அந்தரத்துல தொங்குற மாரி இருக்கும்போது, வயித்துல வந்த பசி கூட பட்டா பறந்து போயிடுது." அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது உடனே அந்த செகண்ட் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா, அந்த ஆள் வந்துட்டு அதாவது அந்த இன்சார்ஜ் வந்துட்டு, இங்க வந்துட்டு இந்த ஸ்பான்சருக்கு ஆள் கிடைக்கல அப்படின்றதுக்காக உன்ன வந்துட்டு அந்த பிளைண்ட் டேட் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி, உன்ன வந்து நீ வந்து அதாவது தியாகம் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் ஒரு முடிவு எடுத்தாருன்னா, அதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காத." அப்படின்ற மாரிலாம் இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இவர் பேசுறதுல இருந்தே தெரியுது, இவருக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரு கிரஷ் இருக்கு. உடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "அப்படின்னு அத சொல்லிட முடியாது. எனக்கும் கல்யாண வயசு வந்துருச்சுல்ல. அவருக்கு என் மேல தனி அக்கறையே இருக்கு. அதுக்காக கூட அவர் யோசிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இது இது வந்து என்னோட ப்ராஜெக்ட். நான் நல்லபடியா சக்சஸா செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்துட்டு இந்த மாரிலாம் எனக்கு ஐடியா குடுக்குறாரு." அப்படின்ற மாரி இவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னோனே டக்குனு இவர் என்ன கேட்பாருன்னா, "நீ சொல்றத பார்த்தா ஏதோ லவ் எதுவும் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா. "லவ்வா? லவ் பண்ணா என்ன மாரி ஃபீல் ஆகும்?" அப்படின்ற மாரி அவங்க கேட்பாங்க. உடனே அதுக்கு அவர் வேற விளக்கம் குடுக்கணும்ல. லவ் பண்ணா எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். வானத்தில பறக்கிற மாரி இருக்கும். பட்டாம்பூச்சியா சுத்தி சுத்தி பறக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்படா அவங்கள பார்ப்போம், நம்ம லவ் பண்றவங்கள அப்படின்ற மாரி தோணிட்டே இருக்கும். அப்படி அவங்கள பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, "இந்த மாரிலாம் இதுவரைக்கும் எனக்கு நடந்ததே இல்லையே! இதுவரைக்கும் அந்த மாரிலாம் எதுவுமே இல்லையே!" அப்படின்னு சொல்லி அப்படியே மொக்க பண்ணிடுறாங்க. இப்ப அவர் என்ன நெனச்சிருப்பாருன்னா, சரி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவங்கள பார்த்த உடனே அந்த ஃபீலிங் ஏதாவது அவங்களுக்கு வந்திருக்குமான்னு கேட்டிருப்பாங்களா? ஹீரோயின் இந்த மாதிரி ஓப்பனா சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சரி, சரி இந்த டாபிக் வேண்டாம் அப்படின்ற மாரி மாத்துவாரு. என்ன சொல்றது, "சரி வா நம்ம வேற ஏதாவது சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு ஒடனே ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "சரி ஓகே நீங்க எப்ப ரிட்டர்ன் கிளம்புறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்பதான் வந்து இறங்குனேன் அதுக்குள்ள எப்போ ரிட்டர்ன்னு சொல்லிட்டு கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல என்னோட ப்ராஜெக்ட்டயே நான் இந்த ஊருக்கே மாத்திட்டேன். இனிமே நான் உன் கூடவே தான் இருக்க போறேன்" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. உடனே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "அப்போ இந்த சந்தோஷத்திலேயே நம்ம நெறையாவே சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா வந்து என்னோட ரிசர்ச்சுக்கும் நீங்க கூட இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்." அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன தோணும்னா, நம்ம என்ன சொல்ல வரோம், இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? நம்ம லவ்வ சொல்ல ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம் அப்படின்னா, இவ வேலை விஷயமாவே பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. ஏன்னா இப்போதைக்கு இவங்கள வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நெனச்சிட்டே இருப்பாரு. அதுக்கான வாய்ப்ப ஹீரோயின் குடுக்கவே மாட்டாங்க. அதோட பேசி முடிச்சுட்டு ஹீரோயினும் இப்ப அவங்க கிளம்பிர்றாங்க. அவங்கள அவங்க ஃப்ரெண்டு பார்க்க வராங்க. வந்த உடனே கிண்டல் பண்றாங்க. "என்னடி பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு வந்த என்ன ஆச்சுன்னா?" "அதெல்லாம் ஒண்ணும் ஆகல மண்ணா போச்சுன்ற" மாரி சொல்லிட்டாங்க. "சரி அதெல்லாம் போகட்டும் விடு. உன்னோட சீனியர் உன்ன பார்க்க வந்தாரே அந்த கதைய சொல்லுன்னு" சொல்லவும், இதுல என்ன கதை இருக்கு? அவரோட சீனியர் அவர் என்ன பார்க்க வந்தாரு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, "உங்க 2 பேருக்குள்ள இது மட்டும் தான் இருக்கா? வேற எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "வேற என்ன இருக்கும்? நான் ஜூனியர், அவர் என்னோட சீனியர். எனக்கு வந்து ஒர்க்ல ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஏன்டி இப்படிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்க? உன்ன அவர் உருகி உருகி காதலிக்கிறது உன்ன தவிர ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியுது. உனக்கு மட்டும் அது புரியவே புரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? "நீ இப்ப சொல்றீல்ல, இந்த லவ்ன்றது கூட ஒரு சயின்ஸ் தான். சயின்ஸ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன், அது ஒரு மாயை அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரிய வரும். அது புரியாதவங்க தான் அந்த லவ்லலாம் விழுந்துருவாங்க." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் ஒரு விளக்கமே தனியா குடுத்துட்டு இருப்பாங்க. "ஏன் பேசிட்டு இருக்காத? உன்ன பொறுத்தவரைக்கும் யாருமே உனக்கு வந்து தனித்துவமா இதுவரைக்கும் தெரிஞ்சதே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஓ! தெரிஞ்சானே" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. யாருன்னு கேட்கும்போது ஹீரோன்னோன, "ஓ! அந்த பிளைண்ட் டேட் போயிட்டு வந்தியா? அதுவா? அப்புறம் என்னடி அவன புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "புடிக்கவே இல்ல. எப்படி சொல்றது? அவன் எது செஞ்சாலும் கிறுக்குத்தனமா தான் ஏதாவது செஞ்சுட்டு இருக்க மாரி இருக்கு. அதனால சுத்தமா அவன புடிக்கவே இல்ல. அதுவே ஒரு தனித்துவம் தானே. அதனால நீ கேட்டதுக்காக சொன்னேன்." அப்படின்னவுனே, "உன்கிட்ட இதுக்கு மேல பேசிட்டு இருந்தேன்னா என்னோட லவ் மூடே ஸ்பாயில் ஆயிடும்னு" சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு
அங்கேருந்து போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட வந்து கூப்ட்டுருப்பாரு. இப்ப ரெஸ்டாரண்ட்ல தான் கூப்ட்டோனே அவரு வந்து உட்காந்துருப்பாரு. இப்ப அவர் பார்த்தீங்கன்னா, சலிக்க சலிக்க அவருக்கு சமைச்சு சமைச்சு ஹீரோ குடுத்துட்டு இருப்பாரு. அவரால முடியாது. ஒரு அளவுக்கு மேல வயிறு நெறஞ்சு வாந்தி வரவே ஆரம்பிச்சுரும். "டேய் போதும்டா, போதும்டான்னு இருடா, இருடா இன்னும் ஒரு புது டிஷ் மட்டும் இருக்கு. அத மட்டும் நீ சாப்ட்டு பாரு, சாப்ட்டு பாருன்னு" அவர் அவ்ளோ திணிச்சிட்டு இருப்பாரு. இவரோட கைவண்ணத்த மொத்தத்தையும் தெரட்டி காட்டிட்டு இருப்பாரு. அவரால சுத்தமா முடியாது. "எதுக்குடா இந்த மாரி அநியாயம் பண்ற? அதுவும் நடுராத்திரியில புடிச்சு வச்சு இப்படி பண்றியேன்னு" சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவளுக்கு நான் விதவிதமா சமைச்சு குடுத்தேன்டா. எதுவுமே பிடிக்கலன்ட்டா. எங்க கம்பெனில தயாரிக்கிற அந்த ஊறுகாவ போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அதனால தான் இந்த மாரி மத்த டிஷ் எல்லாம் சமைச்சு காட்டுறேன். அந்த ஊறுகாவ விட அது நான் பண்ணது கிடையாதுல்ல. நமக்கு ஃபேமிலி பண்ணது தான் அது. அதனால நான் பண்ண மத்த டிஷ் எல்லாம் அத விட திறமையானது தான். அதோட டேஸ்ட்டானது தான் நான் அவளுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல. அதுக்கு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிடு. இத மட்டும் சாப்பிடு." அப்படின்ற மாரி சொல்லவும், "ஏன்டா அப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு அந்த ஊறுகாய் பிடிச்சிருக்குன்னா, அது ஓகே தான். அவளுக்கு நீ பண்ணத பிடிக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? உனக்கு தான் அவள பார்த்தா ஏதாவது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "எனக்கு ஏன் அவள பிடிக்க போது? நான் என்ன 2 தடவ தானே அவள பார்த்துருக்கேன். உடனே அவ மேல எனக்கு லவ் வந்துருமா? அதெல்லாம் கிடையாது. ஆனா நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு வந்து செஃப் அப்படின்றத அவளுக்கு நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. உடனே, "நீ அப்படி நினைக்கலல்ல. அப்புறம் எதுக்காக அர்த்த ராத்திரியில என்னையே இந்த மாரி பாடுபடுத்திட்டு இருக்க? பேசாம எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு வந்து தூங்குடா." அப்படின்ற மாரி அவரு சொல்லவும், இது வந்து சும்மா இருக்க மாட்டாரு. "இங்க பாரு இதுவரைக்கும் எத்தனையோ பிளைண்ட் டேட்டுக்கு போயிருக்க. எத்தனையோ பொண்ணுங்க உன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நீயும் எத்தனையோ பொண்ணுங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்க தான். இல்லன்னுலாம் சொல்லல. ஆனா இந்த பொண்ணுக்காக மட்டும் நீ இவ்ளோ மெனக்கிடுறியே! எனக்கே யோசனையா இருக்கு. உண்மைய சொல்லிடு. உனக்கு புடிச்சிருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்கவும், "உனக்கு ஏன்டா சொன்னா எதுவுமே புரிய மாட்டேங்குது. எங்க அப்பா, அம்மா அவள தான் எனக்கான பெஸ்ட்டான ஒருத்தின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அப்பா, அம்மாவுக்கு அவளனா ரொம்பவே புடிச்சிருக்கு. அவர நான் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் எனக்கு ரெஸ்டாரண்ட்ட தொறக்கவே விடமாட்டாங்க. அவங்க வேணும்னே இந்த மாரி ஒரு ஆர்டர் வாங்கி ரெஸ்டாரண்ட்ட மூடி வச்சிருக்காங்க. ஏதாவது அவளுக்கு புடிச்ச மாரி செஞ்சு நான் குடுத்து அவள நான் கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா தான் என்னோட பிசினஸ என்னால நிம்மதியா பார்க்க முடியும். இப்ப என்கிட்ட சல்லி பைசா கூட கிடையாது. நான் இப்ப துட்டுக்காக ஒவ்வொன்னுத்துக்கும் போய் அவங்கள்ட்ட தான் பிடிக்கிற மாரி இருக்கு. என் நிலைமை உனக்கு புரியுதா இல்லையா?" அப்படின்ற மாரி செம்மையா கோவப்படுவாரு. வந்து இவருக்கு டவுட்டாவே இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நம்புற மாரியே இல்ல. சரி விடு தூங்க விட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிருவாரு. நானும் அதுவும் லவ் பண்றதாவது. அதாவது அதுவும் அந்த மாரி ஒரு பைத்தியக்காரியா அப்படி இப்படின்ற மாரி திட்டிட்டு படுத்துருவாரு. இப்ப மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சீனியர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நம்ம போய் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலாமா? அப்படி இப்படின்னு கேட்கவும், ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு இவங்களுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி என்ன கேட்பாருன்னா, இந்த மாதிரி நம்ம வெளிய போய் சாப்பிடலாமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, டக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தை. அதெல்லாம் நாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. எதுவும் தேவையில்லன்ட்டு கால கட் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு இது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். நானா கால் பண்றேன். அவ எவ்ளோ திமிரா பேசிட்டு அவ பாட்டுக்கு வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் மேல வர கோவம்லாம் வேற தனிப்பட்ட முறையில இருந்தாலும், அது யாரு இடையில சீனியர் நானும் என் சீனியரும் போய் சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டாங்களா, உடனே இவருக்கு கோவம். சீனியர்ன்னு யாரையோ சொன்னாலே அவ யாரா இருப்பா? அப்படின்ற மாரி இவருக்கு செம்ம கோவம் வந்துட்டு, உடனே அந்த ரெஸ்டாரண்ட் பேர்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, நேரா அவங்களுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருவாரு. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப ஹீரோயினும் அந்த சீனியர் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த டேபிள்ல ஒரு சேர் மட்டும் காலியா இருக்குமா, ஹீரோ வந்து கரெக்ட்டா வந்து அங்க உட்காந்துப்பாரு. அவர பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே இந்த சீனியர் என்ன சொல்வாருன்னா, "நாங்க 2 பேர் தனியா சாப்பிடணும். எங்களுக்கு பிரைவசி வேணும். ஸோ நீங்க இந்த இடத்த காலி பண்றீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ எந்திரிக்க மாட்டார். உடனே ஹீரோயின் பார்த்துடுறாங்களா, பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரையுமே அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் புதுசா வந்ததுனால அவருக்கு சுத்தமா இந்த ஆள பிடிக்கவே இல்ல. அவருக்கும் சொல்லணும்னா ஹீரோவ சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால தானே வேலையெல்லாம் விட்டுப்புட்டு அவர் இந்த ஊருக்கே வந்தது. ஏன்னா, அவர் ஹீரோயின அவ்ளோ நேசிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இவர் என்னோட சீனியர். என்ன ஒர்க்ல வந்து எனக்கு அவ்ளோ சப்போர்ட்டா இருக்கவரு. இவர் தான் என்னோட ரோல் மாடல்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகமாவே அவர புகழ்ந்து பேசுவாங்க. உடனே இவர் வந்துட்டு இந்த சீனியர் வந்து ஹீரோக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கைய குடுப்பாரா, உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு, கைய குடுக்குற மாரி வந்துட்டு அந்த பசங்க குட்டி பசங்க ஏமாத்துவாங்கல்ல, அந்த மாரி குடுக்காம போயிடுவாரு. இவன் என்ன இப்படி முட்டா பய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ட்டு அவருக்கே கோவமாயிடும். சரி ஓகே இவர் இருக்கிறதே நம்ம கண்டுக்க கூடாது. நம்ம 2 பேரும் நம்ம ப்ராஜெக்ட்ட பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோவ கண்டுக்காம 2 பேரும் அப்படியே பேசும்போது பார்த்தீங்கன்னா, தலைய உள்ள விட்டு அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம சரி, சரி சாப்பிட வந்த இடத்துல என்ன ப்ராஜெக்ட் பத்தி பேச வேண்டியிருக்கு. இப்ப என்ன சாப்பிடுறீங்க? இத சாப்பிடுறீங்களா? அத சாப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு உள்ள ஐட்டம் அத்தனைத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுருவாரு. அதோட அவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் பண்றது எல்லாத்தையும். ஹீரோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுருவாரு. ஆனா அவர்ட்ட தான் சுத்தமா காசு கிடையாது. கரெக்ட்டா பில்லு போடுற நேரத்துல இவர் பர்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு. அவ்வளோதான். இஷ்டத்துக்கும் ஆட்டம் போட்டுட்டு இருக்காரா, இப்ப பணம் கட்டுற நேரத்துல அவர்கிட்ட 10 காசு கூட இல்ல. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பில்லு கட்டும்போது பார்த்தீங்கன்னா, பர்ஸ வேற மறந்து வச்சுட்டேன் அப்படின்ற மாரி ஹீரோயின பார்த்து சொல்றாரா. அவங்க சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க நிக்கிறவங்க வந்துட்டு இப்ப காசு கேட்டுட்டே இருக்காங்க. இல்லன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அழகா தூக்கிட்டு போறாங்க. வந்து பாத்திரத்த கழுவி வச்சுட்டு போ அப்படின்ற மாரி கூப்பிடவும், ஹீரோ நின்னு சிரிச்சுட்டு இருப்பாங்களா. பார்த்தோனே இவர் என்ன சொல்வாருன்னா, "நீ எதுக்காக இந்த மாரிலாம் பண்ற? இந்த இடத்துல உன்ன விட்டா எனக்கு வேற யார தெரியும்? எனக்கு என்ன அசிங்கப்படுத்தணும்னே பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இதுல நான் என்ன அசிங்கப்படுத்துறேன்? நாங்க தான் இங்க சாப்பிட வந்தோம். டேபிள ஷேர் பண்றேன்ற பேர்ல நீ வந்து உட்கார்ந்துட்ட. அதுக்காக நீ சாப்பிட்டதுக்கெல்லாம் நாங்க பில் கட்டணுமான்ன உடனே, எப்படி கட்ட மாட்டியான்னு கேட்டு ஹீரோ கேட்கவும், "நாங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்ல நாங்க கட்டிட்டோம். நீ ஆர்டர் பண்ண விஷயத்துக்கு தான் நீ தான் கட்டியாகணும்." அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கும். "யார பார்த்து பில்லு கட்ட முடியலன்னு சொல்றீங்க? நான் வந்து ஃபோன கூட
எடுத்துட்டு வரல. எனக்காக இன்னைக்கு பே பண்ணு அப்டின்னோனே ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அவன் பாத்திரம் கழுவறதுக்கு கூட லாயக்கு கிடையாது. அவன விட்டுருங்க. அவன் பில்ல நான் பே பண்றேன்ற மாரி அவர் சொல்லுவாரு. இது கேட்டோனே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். என்ன நடந்தாலும் சரி, நீ மட்டும் எனக்கு பில்லு கட்டவே கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அவர்ட்ட முரண்டு புடிச்சு நின்னுட்டு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ண மட்டும் அலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இப்ப டக்குனு அவருக்கு ஃபோன குடுப்பாங்களா, அவர் கால் பண்றது அவருக்கு ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவாரு. கால் பண்ண உடனே அவர் ஃப்ரெண்ட் வேற வந்துருவாரு. வந்து பில்லெல்லாம் கட்டுன உடனே தான் ஹீரோவ தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது கீழயே இறக்கி விடுவாங்க. அவருக்கா செம்ம கோவமா இருக்கும் இந்த மாதிரி ஹீரோயின் நடந்துக்கிட்டது. எல்லாம் கட்டி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட திட்டுவாரு. "ஏன்டா எப்ப கால் பண்ண? எப்படா வர? எவ்வளோ நேரம் அவனுங்க என்ன தூக்கி பிடிச்சு வச்சிருந்தானுங்க தெரியுமா? நீ வந்து பணத்த கட்டுனதுக்கு அப்புறம் தான் இறக்கி விடுறானுங்க. உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல." அப்படின்ற மாரி திட்டிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயினும் அந்த சீனியர் அங்க தான் நின்னுட்டு இருப்பாங்களா, "சரி ஓகே பில் எல்லாம் கட்டியாச்சுல்ல, இப்ப நாங்க கிளம்பலாமான்னு?" கேட்கும்போது, சும்மா இருக்க மாட்டார் ஹீரோ. "உனக்கு ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு நீ சொன்னீல, அத நான் சூப்பரா சமைச்சு வச்சுக்கிறேன். எப்போ வைக்கட்டும்னு மட்டும் சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இந்த வாரம் ஃபுல்லா நான் பிஸி தான். இந்த வீக்கெண்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கும்போது, கரெக்ட்டா சீனியர் வந்து என்ன சொல்வாரு, "இந்த வீக்கெண்ட்ல ஒரு ப்ரோகிராம் பண்ணியிருக்கோம்ல." அப்படின்ற மாரி ஆரம்பிக்கும்போது, கரெக்ட். வீக்கெண்ட்ல இந்த ப்ரோகிராம் தான் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ரோகிராமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. வீக்கெண்ட் வா, அதே ரெஸ்டாரண்ட்க்கு வந்துரு. உனக்கு பிடிச்ச சூப்பரான டிஷ்ஷ நான் ரெடி பண்ணிடுறேன்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரு. அவங்களுக்கு இப்ப சீனியருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாங்க. அதோட அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் இப்ப ஃப்ரெண்டு வந்து ஹீரோவ திட்டுவாரு. "நீ என்னடா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அவள தான் சுத்தமா உனக்கு பிடிக்கலன்ன. அப்புறம் எதுக்காக அவள பார்க்க வந்த அவசரத்துல பர்ஸ் கூட எடுக்காம வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கவும், "நான் அதெல்லாம் நினைச்சு வரல. அவ ஏதோ சீனியர் கூட வந்திருக்கேன்னு சொன்னா. அவன் யாருன்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல." அப்படின்ற மாரி அவர் திரும்பவும் சொல்லுவாரு. என்னடா ப்ரோகிராம்னு கேட்கும்போது, அந்த வீக்கெண்ட் ப்ரோகிராம் தான் சொல்லும்போது, இந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு உனக்கு லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு. அதாவது ஹீரோ வந்து சமைக்கிறாரு. லைவா வந்து சமைக்க போறாரு. அந்த டைம்ல போய் புக் பண்ணி வச்சிருக்கியேடா. வேணா அத வந்து டேட் மாத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல. அதே நேரத்துல தான் அது நடக்கணும். அதே மாரி நான் சமைச்சு குடுக்கும்போது, அந்த அவ்ளோ பேர் முன்னாடி அவ சாப்ட்டு, அவ வந்து மெய் சிலிர்த்து போகணும். அதே இடத்துல அவ என்ன புகழணும். இதுதான் அவளுக்கான தண்டனை அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அந்த வீக்கெண்டும் வந்துருது. இந்த ப்ரோகிராமும் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப லைவா அந்த இது வந்து ஓடிட்டே இருக்கு. ஹீரோ சமைச்சிட்டு இருக்காரு. இத டேஸ்ட் பண்றதுக்காக அந்த டிவி சேனல்ல ஒரு லேடி இருப்பாங்கல்ல, ஹீரோ மேல கிரஷா இருந்தாங்களே, அவங்க வேற வந்திருக்காங்க. அவங்கள வேற ஹீரோ கிட்ட போய் நின்னுட்டு, "இவங்க எவ்ளோ பெரிய அழகி தெரியுமா? இவங்கலாம் வந்து ப்ரோகிராம் பண்றது பெரிய விஷயம். உங்க ப்ரோகிராம்னா அவங்க அவ்ளோ இதா வந்து எடுத்து நடத்துவாங்கன்னோனே" ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்றாரு. அவர் பாட்டுக்கு சமைச்சு வச்சுட்டாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மூடி வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. அதனால கமெண்ட்ஸ் எல்லாம் வேக வேகமா என்னென்னோ இஷ்டத்துக்கு போடுவாங்கல்ல, அந்த மாரிலாம் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அது வேற ஓடிட்டு இருக்கு. ஏன்னா லைவா போயிட்டு இருக்கிறதுனால. அவங்களும் ஹீரோ சமைச்சத சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு அந்த லேடி வேற சொல்லிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இது வந்து நீங்க இந்த டிவி சேனல்ல உள்ளவங்க. ஸோ நீங்க சாப்பிட்டு பார்த்தா வந்து மத்தவங்க வந்து இத பெருசா நினைக்க மாட்டாங்க. அதனால பப்ளிக்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும். அப்பதான் வந்து அதோட உண்மையான ரிசல்ட் தெரியும்னு" ஹீரோ சொல்வாரு. எதுக்காகன்னா, ஹீரோயினுக்கு இத சாப்பிட குடுக்கணும். இவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த லேடி இருக்காங்கல்ல, ஹீரோவ லவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டே இருக்கு. இப்ப எதுக்கு தேவையில்லாம நல்லா தானே போயிட்டு இருக்கு. அவள எதுக்காக கூப்பிடுறான் இவன் அப்படின்ற மாரி அவங்க கோவப்படுறாங்க. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்ல. ஏன்னா லைவா போயிட்டு இருக்கு. எல்லார் முன்னாடியும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுறாங்களா, சாப்பிட்டாங்க. அந்த டைம் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு யோசனை வருது. "ஓ! லைவ் போயிட்டுருக்கு. அத பார்க்க சொன்னானே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற யோசிச்சுட்டு இப்ப தான் ஆன் பண்றாரு. பார்த்தீங்கன்னா, நெறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இஷ்டத்துக்கும் ஓடிட்டே தான் இருக்கு. இந்த டைம்ல ஹீரோ வந்து ஹீரோயின கூப்பிட்டு பேசுறது வந்து யாருக்குமே புடிக்கல. அந்த இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வேற. அவங்க வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அத விடவா ஹீரோயின கூப்பிட்டு கேட்குறாங்கன்ற மாரியே ஓடிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்க கடுப்பாயிட்டு இருக்கு. உடனே இந்த ஃபுட்ட பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த ஃபுட் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப வந்துட்டு ஸ்பைசியா இருக்கு. அது எனக்கு செட் ஆகாது. ஃபுட் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு செட் ஆகாது. உங்க பக்கத்துல இன்னொருத்தவங்க நிக்கிறாங்களா, அவங்கள்ட்ட வேணா கேளுங்கன்னு" சொல்லவும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த ஃபுட்டுக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதுக்கு மேல எப்படி செய்ய முடியும்?" அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ சுத்தமா அத கண்டுக்கவே மாட்டாரு. கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா, ஹீரோயினும் பார்ப்பாங்களா, அதுல பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதாவது அங்க முன்னாடி அவங்க பார்க்குற மாரியும் இருக்கும். அதுல எல்லாருமே ஹீரோயின திட்டி பேசுற மாதிரியே இருக்கும். இவங்க என்ன அவ்ளோ பெரிய இதா? அந்த ஆக்டர்ஸ் அவ்ளோ அழகா இருக்காங்க. அவங்களுக்கே இந்த ஃபுட் பிடிச்சிருக்கு. இவ என்ன ரொம்ப ஓவரா சொல்றா, ரொம்ப பண்றா அப்படின்ற மாரிலாம் இருக்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கோவமா இருக்கும். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அங்கருந்து கிளம்புவாங்க. அப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் வேகமா அங்க வருவாரா, இவங்க கிராஸ் பண்ணி போகும்போது, "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுறோனே, "நீங்க யாருன்னே தெரியாது. உங்ககிட்ட எதுக்காக பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கவும், "என்ன தெரியாதா? அந்த போன வாரம் தானே அந்த ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்காக நான் வந்து பில்லு கட்டுனேனே" அப்படின்னோனே, "இப்ப விஷயம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவன் அப்படி கிடையாதுன்னு" சொல்லவும், அவன் எவ்ளோ பெரிய அவனுக்கு அவ்ளோ திமிரு இருந்ததுன்னா, இவ்ளோ லைவா போட்டுட்டு என்ன இப்படி 4 பேர் பேசுற மாதிரி, என்ன அவமானப்படுத்துற மாரி ஒரு வேலைய வந்து அவன் பண்ணியிருப்பான். அப்படி இப்படின்னு சொல்லவும், "இதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. வேற ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. கொஞ்சம் பேசினா எல்லாம் சரியா போயிடும். அவன் ரொம்ப நல்ல டைப்பு" அப்படி இப்படின்னு இவரு ஃப்ரெண்டு சொல்லவும், "அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது" அப்படின்ற மாரி, "அவன் எவ்வளோ நல்லவனா இருந்தாலும் அது எனக்கு தேவையும் கிடையாது" அப்படின்னு இவங்களுக்கு கோவமா வரும். சிட்டு கோவமா போகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஹீரோ வேற உழுந்தடிச்சுட்டு ஓடி வருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கோவமா இருக்கிறது தெரிஞ்சிரும். "எதுக்குங்க கோவமா இருக்கீங்க? ஏங்க வந்துட்டீங்கன்ற" மாரி கேட்டுட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத்தனமா நடிக்காத. நான் மீடியா முன்னாடி இதுவரைக்கும் வந்ததில்ல அப்படின்றதுக்காக, உனக்கு மீடியாலாம் ரொம்ப பழக்கம்ன்றதுக்காக கூப்பிட்டு வச்சு என்ன அவமானப்படுத்துறியா?" அப்படின்னு கேட்பாங்க.
இருப்பாங்களா? உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு ஃபுட் வந்து கேட்டீங்க. அத வந்து உங்களுக்கு புடிச்ச மாரி செஞ்சு குடுக்கணும்னு நெனச்சேன். அதோட இடம், அந்த டைமு அதாவது அந்த நடந்த விஷயங்கள் தான் வேறையா இருக்கலாமே தவிர்த்து, உங்களுக்கு நான் செஞ்சு குடுத்தது அப்படிதானே?" அப்படின்ற மாரி கேட்கவும், "சும்மா நடிக்காத. உன் ட்ராமாவ பத்தி எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் கோவமா பேசுவாங்க. இன்னும் அதிகமாவே திட்டிட்டு இருப்பாங்க. "நீ பண்றது எதுவுமே சரி கிடையாது. உன்னால தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம்." அப்படின்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. "எனக்கு பிடிக்கும் ஒரு டிஷ்ன்னு சொன்னா, அத செஞ்சு குடுக்குறேன்ற பேர்ல நீ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க. உன்ன வச்சு ப்ரோகிராம் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் இப்ப நஷ்டம். அத பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் நஷ்டம். உன்ன நம்பி வந்த எனக்கும் கஷ்டம். அதனால இதெல்லாம் சுத்தமா நம்மளுக்கு செட் ஆகாது. உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கும் உன்ன பிடிக்கவே பிடிக்கல. அந்த மாரி நேரத்துல நான் போற இடத்துலலாம் வந்து வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நான் சீனியர் கூட எங்க போனாலும் அங்கேயே வரேன். நான் வர்ற இடம், போற இடம் எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதனால இனிமே நம்ம 2 பேரும் கான்டாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. புரிஞ்சு நடந்துக்கோ." அப்படின்ற மாரி கோவமா பேசிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. பாட்டுக்கு இந்த மாரி கோச்சுக்கிட்டு போனோனே ஹீரோவால தாங்க முடியல. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அதனால அவருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறாளேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த லேடி இருக்காங்களா, அதுக்கு கோவம் தாங்கல. அவ்ளோ பெரிய ஸ்டேஜ்ல, அவ்ளோ பேர் முன்னாடி லைவா போயிட்டு இருக்க ஒரு ப்ரோகிராம்ல ஏன் முன்னாடி எனக்கு ஈக்குவலா அந்த ஹீரோயின கூப்பிடுறா? அவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? எனக்கு சமமா அவ ஆயிடுவாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது வேற கத்திட்டு இருக்கும். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த லேடி வந்து கோவமா பேசிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த டைம் தான் வந்துட்டு இந்த லேடிக்கு ஒரு கிரஷ் இருக்கும். அவர் வந்துட்டு அப்பாவியா இருப்பாரு. அவர் வந்துட்டு இவங்கள பார்க்கறதுக்காக வந்து நின்னுட்டு இருப்பாரு. இப்போ "உனக்கு என்ன வேலை? எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ எதுக்காக இப்ப தேவையில்லாம கோவப்படுற?" அப்படின்ற மாரி அவர் ரொம்ப தன்மையா பேசிட்டே இருப்பாரா? அவங்க கேட்கவே மாட்டாங்க. "வந்த விஷயத்த மட்டும் சொல்லு." அப்படின்ற மாரி இந்த லேடி கேட்கவும், இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "இல்ல லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருந்த, இந்த புக் இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். அந்த புக்க நான் ரொம்ப தேடிட்டு இருக்கேன்னு நீ சொல்லியிருந்த. நான் தேடி அலைஞ்சு உனக்காக அந்த புக்க வாங்கிட்டு வந்தேன். அத குடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், அந்த புக்க பார்த்தோனே இவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, அது ஒரு சமையல் புக்கு. ஹீரோ நல்லா சமைக்கிறார்ல, அவருக்கு ஈக்குவலா நம்மளும் சமைச்சு அவர இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சமையல் பழகணும்னு நெனச்சுக்கிட்டு, இந்த அம்மா சமையல் புக்க தேடி இருக்கும். அந்த புக்க வாங்கிட்டு வந்து குடுத்ததே இவர் தான். புக்க பார்த்தோனே அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா, அவர பார்த்தோனே கோவமா வருது. சரி குடுத்துட்டீல, இங்கேருந்து கிளம்புன உடனே, "இல்ல நம்ம" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது ஆரம்பிப்பாரா, "எனக்கு இங்க உன்ட்ட பார்க்கவும், பேசவும் எனக்கு டைம் இல்ல. இந்த மாரி அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இங்கேருந்து கிளம்பு." அப்படின்ற மாரிலாம் அவங்க கோவமா பேசுவாங்க. பேசுறத பார்த்தோனே இப்ப அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, "சரி ஓகே நீ கோவமா இருக்க. இன்னொரு நாள் வந்து நான் மீட் பண்றேன்." அப்படின்ட்டு அப்பவும் அமைதியா போயிடுவாரு. இப்ப இத பார்க்கும்போது இந்த லேடியோட அசிஸ்டன்ட் இருக்காங்களா, அவங்களுக்கே கோவம் வரும். "நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நீங்க எப்பயோ ஒரு வார்த்தைக்காக இந்த புக்க சொன்னீங்க. அத தேடி அலைஞ்சு அவர் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்காரு. அந்த புக்கு உங்களுக்கு வேணும். ஆனா அவரு உங்களுக்கு வேண்டாமா? உங்களுக்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செய்றாரு. உங்ககிட்ட அவ்ளோ பணிவா நடந்து போறாரு. ஏன் அவர நீங்க இவ்ளோ உதாசீனப்படுத்துறீங்கன்னு?" கேட்கவும், "இந்த புக்கெல்லாம் நானா அவன்கிட்ட கேட்டேன். நானா வந்து பார்க்க சொன்னேன். இஷ்டத்துக்கும் அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணிட்டு பேசாத." அப்படின்ற மாரி திரும்பவும் இவங்கள்ட்டயும் இவங்க கோவப்படுவாங்க. மட்டும் வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். அதோட அவர திட்டி அனுப்பிட்டு இந்த புக்கு மட்டும் அதுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா, இப்ப ஹீரோயின வந்து என்னதான் வந்து பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும், ஹீரோயினோட ஃபேஸ் வந்து புதுசா இருக்கிறதுனால, நெறைய பேருக்கு அவங்க அழகா வேற இருக்காங்களா, ஸோ இவங்க அழகா இருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்ற மாரி எல்லாருமே ஹீரோயின தேட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ட்ரெண்டிங்காவே அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டு போயிட்டுருக்கும். அத பார்த்தோன்னே ஹீரோயினோட அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர் வருவாரு. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு" வேற இந்த மாரி வந்து பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் அப்செட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, சீனியர் தான் சமாதானப்படுத்தலாம்னு நெனைக்கும்போது, "இப்ப பாத்தியாம்மா, உன்ன வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. நீ யாரு என்னன்னுலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க." அப்படி இப்படின்னு பேசவும், "எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல." அப்படின்னோனே, "உங்க 2 பேருக்கு செட் ஆகுமா? அப்படிதான் தோணுது." அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா. "இதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. இந்த லவ் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிடுவாங்க. சொல்லிடுவாருன்னா, "என்னம்மா இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர நேரத்துல நீ இந்த மாரி முரண்டு பிடிக்கிற. இப்பதான் இந்த மாரி நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைச்சிரும். ஒத்துக்கம்மா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, "இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இனிமே இந்த டேட் அது இதுன்னு சொல்லாதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சீனியருக்கு இப்போ ஒரு மாதிரி ஆயிடும். "இங்க பாருங்க, யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். இதெல்லாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அது மாரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர நைஸா அங்கருந்து அவர கூட்டிட்டு போயிடுவாரு. மாதிரி சொல்லிட்டு போகவும் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அவர் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, அந்த சீனியர் வந்து, "இப்ப இந்த மாரி ஆப்ஷன் நம்ம தேட வேண்டாம். வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா நம்ம அத பார்க்கலாம். சரிங்களா?" அப்படின்ற மாரி சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு கோவம் தாங்காத உடனே ஹீரோட நம்பர் எடுத்து பிளாக்லயே போட்டு விட்டுருவாங்க. இங்க ஹீரோவோட வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஹீரோவ பயங்கரமா திட்டிட்டு இருப்பாரு. "இங்க பாரு, இனிமே நீ நான் சொல்ற மாரி நீ கேட்டா மட்டும் தான் இந்த வீட்ல உனக்கு இடம் இருக்கும்." அப்படின்னோனே, "இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்கன்னு." "ஆமா, அந்த பொண்ண லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் இந்த வீட்ல உனக்கு இடம் இருக்கும். இல்லாட்டி உனக்கு ரெஸ்டாரண்ட்டும் கிடையாது. வீட்லயும் இடம் கிடையாதுன்னோனே, இப்ப இதுக்காக போய் என்ன அவர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்னால முடியாது." அப்படின்ற மாரிலாம் அவர் அங்க கோவமா பேசிட்டு இருப்பாரு. என்ன சொல்லிடுறாருன்னா, "இங்க பாருப்பா, நீ திரும்பவும் அந்த பொண்ண கூப்பிடுற, பேசி சமாதானம் ஆகி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பார்க்குறீங்க. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்காரு. "நீ அத பண்ணா மட்டும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ட நடத்த முடியும். இல்லாட்டி என்கிட்ட நீ காசெல்லாம் எதிர்பார்க்காத." அப்படின்னு சொல்லவும், ஹீரோவா, "இதெல்லாம் பண்ணி தான் எனக்கு தேவைன்னா, எதுவுமே தேவையில்ல. என்னால எல்லாம் முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கருந்து எந்திச்சு வந்துடுறாரு. இப்ப ரெஸ்டாரண்ட் ஓனர் இருப்பாருல்ல, அதாவது வாடகை
வாடகைக்கு தானே லீஸுக்கு அந்த மாரி பண்ணிருப்பாங்க. அவங்க வந்துட்டு டேட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க பணம் எக்ஸ்ட்ரா குடுத்தா மட்டும் தான் அந்த ரெஸ்டாரண்ட்ட நீங்க நடத்த முடியும். அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா அவர்ட்ட சுத்தமா காசு கிடையாது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வெளிய வந்துட்டாரா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஓனர் பேசுறாருல, காசு எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கவும், இவங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடுது. டக்குனு என்ன பண்றாரு, சரி அவர் கேட்க சொன்ன மாரி ஒரு சாரியாவது கேட்டு திரும்ப ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு, ஹீரோயினுக்கு வந்து சாரின்னு அனுப்ப பார்க்குறாரு. ஆனா அவங்க தான் பிளாக்ல போட்டு விட்டாங்களே. அதனால மெசேஜ் போகல. இன்னும் கொஞ்சம் இவருக்கு ஒரு மாரி ஆயிடுது. எப்படி அவள கான்டாக்ட் பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட அந்த இன்சார்ஜ் வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா, இதுக்கப்புறம் இந்த ரிசர்ச் வந்து நம்மளால தொடர்ந்து நடத்த முடியாது. இன்னும் சொல்லணும்னா இந்த இன்ஸ்டிடியூட்டே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போறோம். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "உன்ன நான் ஃபோர்ஸ் பண்ணல." அப்படின்ற மாரி போயிடுவாரு. இப்ப ஹீரோயினுக்கு மனசெல்லாம் ஒரு மாரி உறுத்தும். என்னடா இது நம்மளால இப்ப இந்த இன்ஸ்டிடியூட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? அப்படின்ற மாரிலாம் அவங்களுக்கு ஒரு மாரி ஆயிடும். இன்னொரு பக்கம் ஹீரோவ பார்த்தோம்னா, அவ சுத்தமா இந்த மாதிரி பணமும் இல்ல, வேலையும் பார்க்க முடியல. ஹீரோயினும் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்றதுல அவருக்கு ரொம்ப உடைஞ்சு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்து கிடப்பாரு. அப்பதான் வீட்டு கதவு யாரோ தட்டுற மாரி இருக்கும். போய் யாருன்னு பார்க்கலான்னு எந்திரிச்சு போவாரு. தொறந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா, அங்க ஹீரோயின் தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோயின பார்த்தோனே இவருக்கே ஒரு மாரி ஆயிடும். இப்ப அவங்கள பார்த்தோனே இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரும். நைட்டு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணவும் அவருக்கு வாமிட்டா வந்துருமா, வாமிட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் அவர் பாத்ரூம் போனோனே வீட்ட பார்த்தா வீடே 2ஆ கிடக்கும். அந்த அளவுக்கு டர்ட்டியா இருக்கும். உடனே ஹீரோயின் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பயங்கரமா பசியில துடிச்சிட்டு இருப்பாரு. அத பார்த்தோனே நான் ஏதாவது சமைச்சுட்டு வரேன்னு ஹீரோயின் கிச்சனுக்கு போவாங்க. அங்க போய் ஃப்ரிட்ஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷ செய்யணுன்றதுக்காக நெறைய வெரைட்டில அந்த பேக்கிங்லாம் இருக்கும்ல பாக்கெட் அதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு. அத பார்த்தோனே இப்ப உண்மையிலேயே அவன் அதுக்கு தான் கூப்ட்டுருக்கான். அந்த ப்ரோகிராம் நடந்தது எதார்த்தமா நடந்திருக்கு போல இருக்கு. அப்படின்ற மாரி இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு வருவாங்களா, "என் நம்பரையே பிளாக்ல போட்டேன். இப்ப எதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்ல இப்ப முக்கியமா விஷயம். உங்கள பார்த்து பேசியே ஆகணுன்ற சூழ்நிலை. அதுக்கு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அவங்க வந்த வேலைய அவங்க சொல்லுவாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ட பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுவாங்க. "இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? இப்ப என்ன பார்க்க எதுக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இப்ப நாங்க இத பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பான்சர் பண்றதுக்கு வந்து இதுவரைக்கும் வேற ஆள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இடத்துக்கான டைம் வந்து முடியுது. ஸோ இப்ப அத புதுசா ஸ்பான்சர் பண்ற ஆளே வந்து உங்க அப்பா தான். அவர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம பிளைண்ட் டேட்டுக்கு வந்து ஓகே சொல்லணும். அதுக்காக தான் நான் அன்னைக்கு உங்கள பார்க்க வந்தேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. "ஓஹோ! அப்ப உன்னோட வேலை விஷயத்துக்காக தான் என்ன நீ பயன்படுத்திக்கிட்ட." அப்படின்ற மாரி அவர் கேட்பாரு. "இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா ஓகே சொல்லுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்களா. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டே இருப்பாரு. இவன் இன்னும் ஒத்துக்க மாட்டான். இதுக்கப்புறம் நான் அதாவது இந்த இன்ஸ்டிடியூட் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களால முடிஞ்சது செய்யணும்னு நெனச்சாங்க. ஒருவேளை இப்படி நம்ம பேசினதுக்கப்புறம் போனா நம்ம மேல எந்த தப்பும் இல்லன்ற மாரி அவங்களுக்கு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அதுக்காகவாது பேசலான்னு தான் ஹீரோயின் வந்திருப்பாங்களா. ஹீரோ இந்த மாரி அமைதியா இருக்கிறத பார்த்தோனே அவனுக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போலான்னு நெனைக்கும்போது, ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே. நீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க சொன்ன விஷயம்லாம் ஓகே தான். அதுக்கு நான் ஒத்துக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு." அப்படின்னவும் என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அதாவது கான்ட்ராக்ட்டா நாம 2 பேரும் வந்து லவ் பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினும் வந்து ஒத்துப்பாங்க. அதுபடி வந்துட்டு ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இவங்க வந்து லவ் பண்ணா மட்டும் தான் அவங்க வீட்ல சப்போர்ட் கிடைக்கும்ல. அதனால ஹீரோயின கூட்டிட்டு இப்ப வீட்டுக்கு வரவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாக்கு ஹீரோயின பார்த்தா அவ்ளோ புடிச்சிருக்கு. என்னமோ பையன் இந்த பொண்ண கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பான்ற மாரி அவங்க நெனைக்கிறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, இப்ப பேசி வச்சுட்டாங்களா 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ற மாரி ஆயிடுச்சு. இப்ப வந்தவுனே பார்த்தீங்கன்னா, மாமா, அத்தை அப்படிலாம் கூப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா போயிடுது. இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்வாருன்னா, "எங்களுக்கெல்லாம் உன்ன ரொம்பவே புடிச்சிருக்கு. ஆனா உனக்கு எப்படிம்மா இவன புடிச்சது? அதுவே எங்களுக்கு தெரியல. பாரு எங்க பிசினஸ்க்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தா, ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ரெஸ்டாரண்ட்ட கட்டி அழுதுகிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் சமைக்கிறது ஏதாவது ஒண்ணு நல்லா இருக்குமா? ஒண்ணு கூட நல்லா இருக்காது. உருப்படி இல்லாம இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்லுவாரு, ஹீரோட அப்பா. இத கேட்டோனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவரு எனக்காக அன்னைக்கு ஒரு கஞ்சி வச்சு குடுத்தாரு. அந்த கஞ்சி அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. இந்த உலகத்துல அந்த மாரி ஒரு டேஸ்ட்ட நான் சாப்பிட்டதே இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்தது. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப அவங்க அப்பாக்கு முகம் அப்படியே வாடி போயிடும். என்னடா இது? எப்படியாவது வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்ட இழுத்து மூடிட்டு நம்ம பிசினஸ்க்கு பையன கொண்டு வர வைக்கணும். அதுதான் அவங்களோட பிளானு. இதுல வரப்போற மருமகளுக்கு வேற பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா, ரெஸ்டாரண்ட்ட வந்து இஷ்டத்துக்கும் சீக்கிரமாவே மூடிடலாம்னு நெனச்சா, இவ என்ன இந்த ரெஸ்டாரண்ட் மேல இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டாளே! இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ட மூடுறது கஷ்டம் தான். ஏன்னா, அவனுக்கும் அதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இவ வேற இப்படி சொல்லிட்டா. அதனால இப்ப ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா, அப்படியே யோசனையிலேயே இருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு மாரி கஷ்டமா போயிடும். ஏன் அப்டின்னா, அவர் பண்ண பிளானே வேறல்ல. இப்ப டோட்டலா வேற மாரி நடக்குது அப்டின்ற மாரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க 2 பேர் முகமும் வாடி போனத பார்த்து, ஹீரோயின் ஏதாவது நான் தப்பா பேசிட்டேனா? அப்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கெளம்பிருவாங்க. கெளம்பும்போது ஹீரோயின் வந்து வெளிய வந்த உடனே, நீங்க சொன்ன மாரி நான் கான்ட்ராக்ட் கேர்ள் ஃபிரெண்டா நடிச்சுட்டேன். இப்ப வந்துட்டு அதாவது இப்ப என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஒத்துப்பீங்கல்ல? அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா? அப்ப எல்லாமே இதுக்காக மட்டும் தான் பேசினியா? அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமேன்னு சொல்லிட முடியாது. நான் உங்க குக்கிங்க பத்தி பேசினது எல்லாமே உண்மதான். நீங்க
நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. உங்க சமையல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி ஹீரோயின் அத மட்டும் தனிப்பட்ட முறையில சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இது ஒரு நாள் முடியிற வேலை கிடையாது. குறைஞ்சது 1 மாசமாவது நம்ம இப்படி நடிச்சு தான் ஆகணும். இப்படி நடிச்சா மட்டும் தான் எனக்கானதும் கிடைக்கும். நீ நினைக்கிறதும் நடக்கும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிடுவாரா. அது மட்டும் இல்லாம என் நம்பர பிளாக்லேருந்து எடுன்னு சொல்லவும், அவர் கண்ணு முன்னாடியே அவங்களும் பிளாக்லேருந்து எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்களும் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "எத்தன கதையில பார்த்துருக்கேன். இந்த மாரி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அவங்க ரியல் ஜோடியா மாறிடுவாங்க." அப்படி இப்படின்னு இவரு வேற கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து என்ன சொல்லிடுவாருன்னா, "கண்டிப்பா கிடையாது. அந்த மாரி நாங்க ஆகவே வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரு தேவை இருக்கு. அவளுக்கு ஒரு தேவை இருக்கு. அதுக்காக தான் 2 பேரும் பேசி வச்சுட்டு நடந்துட்டு இருக்கோம். மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. இத பத்தி பேசாத." அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாரி அவரும் எந்திரிச்சு போயிடுவாரு. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால் ஒண்ணு வருது. அந்த கால் வந்த உடனே அவர் ரொம்ப பதறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அந்த லேடி அது வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக வருது. வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுது. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அந்த புக் இருக்குல்ல, குக்கிங் புக் அத கொண்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்குது. குடுத்த உடனே அவர்கிட்ட இருந்து வாங்கி இவர்கிட்ட கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருக்கு. இத பார்த்தோனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கேட்பாரு. இது வந்து நான் கிஃப்ட்டா குடுத்தேன். இதுக்கு போய் பே பண்ணணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நான் சும்மா வச்சுக்கிறேன். நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. இல்ல இப்ப தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். 2 நிமிஷம் பேசிட்டு போலாமே அப்படின்ற மாரி அந்த லேடி சொல்லவும், ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாரி சாப்பிடுற வரைக்கும் பேசலான்னு பேசிட்டு இருப்பாரு. இவங்க எங்க போறாங்கன்னு பார்க்கறது தான் இவருக்கு இந்த புக் குடுத்தாங்கல்ல, அவர் நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஆசையா குடுத்த புக்க அது தூக்கி இன்னொருத்தன்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்கா. அவருக்கு அவ்ளோ வருத்தமா இருக்கும். அப்படியே பாவம் போல நின்னு அவரு ஒரு பக்கம் நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கு. இப்ப திரும்ப வந்து ஹீரோ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டார்ல. அதனால அவங்க அப்பா வந்து அப்பாவும், அம்மாவும் அவருக்கு திரும்பவும் பணம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பணம் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்ப கேட்பாங்க. திரும்பவும் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட போல இருக்கு. நல்லபடியா பண்ணு. என்னடா லவ் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவும் நடிக்கிறீங்களா? அப்படின்ற மாரி கேட்டுருவாங்க. அச்சச்சோ! என்ன இப்படிலாம் சொல்றீங்க? நாங்க அவ்ளோ சின்சியரா 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் லவ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னோனே, நீ அந்த பொண்ண லவ் பண்றேன்றனால தான்டா அப்பா உனக்கு பணம் குடுக்கலாம் ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும்னா, சரி சரின்னு சொல்லும்போது, அன்னைக்கு பார்த்தது அதுக்கப்புறம் அந்த பொண்ண பார்க்கணும்னு தோணுது. திரும்ப எப்பப்பா கூட்டிட்டு வருவ? அப்படின்னோனே, பார்க்கலாம் பார்க்கலாம் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லுவாரு. வந்து எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப மொத திரும்பவும் மூடுன ரெஸ்டாரண்ட்ட தொறக்க போறாரு. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தான் சொல்லணும்னு அவருக்கு தோணுது. உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. இந்த மாரி உனக்கு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. இந்த இடத்துக்கு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. ஹீரோயின் சுத்தமா அந்த மெசேஜ பார்த்த மாரியே தெரியல. இவ்ளோ நேரம் ஆகுது. என்ன இந்த மாரி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம இவ்ளோ வெயிட் பண்ண வைக்கிறது இவளால மட்டும் தான் முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா எந்திரிச்சு வந்துட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துட்டு அவங்க சீனியர் கூட பேசிட்டு வந்துட்டே இருப்பாங்களா, அப்ப அவரு கேட்பாரு, "நைட் வந்து ஃப்ரீயா இருந்தா டின்னர் போலாமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருப்பாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துருவாரு தூரத்துலருந்து. உடனே வண்டியில ஹார்ன வேகமா அடிச்சுட்டே இருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோயின் வேகமா அங்க வந்துருவாங்க. வந்துட்டு, "என்னது இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உனக்கு நான் மெசேஜ் பண்ணேன். நீ அத ரிப்ளை பண்ணவே இல்ல. ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ரெஸ்பான்ஸும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லவும், உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சரி ஓகே நம்ம நைட்டு டின்னர் போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்ல ஆல்ரெடி நான் என் சீனியர் கூட போறதா அவருக்கு ஓகே சொல்லிட்டேன். இப்ப நான் உனக்கு ஓகே சொன்னேன்னா, அப்புறம் அவர் கஷ்டப்படுவாரு." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்களா. "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் வந்துட்டு லவ்வர்ஸா நடிச்சுட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேனோ அத நீ கேட்டா மட்டும் தான் நம்ம நெனச்சது நடக்கும்." அப்படின்னோனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "இங்க பாருங்க தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து வேண்டியதே இல்ல. உங்க அப்பா, அம்மா முன்னாடி எங்கேயாவது வரணும் அப்படின்னா சொல்லுங்க நான் வரேன். அது மட்டும் தான் நம்ம 2 பேருக்குள்ள அக்ரீமெண்ட். மத்தபடி இங்க போகாத, அத பண்ணாத, இங்க வா, அங்க வா அப்படின்னு சொல்றாதீங்க. அதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. மெசேஜ் அனுப்பிட்டேன்னா அத பார்க்கல அப்படின்றதுக்காக இவ்ளோ தூரம் வந்து நிக்காதீங்க. அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட்ட வந்து வாங்குங்க. அதுக்கப்புறமா என்ன மீட் பண்ணுங்க. சரியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. சரி பொண்ணு ஹீரோக்கு செம்ம கோவம் வரும். இவ என்ன ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா? இவ என்ன பெரிய உலக அழகியா? ஏதோ எங்க அப்பா, அம்மாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே பேசிட்டு இருக்கா. அப்பா, அம்மாக்கு பிடிச்சிருக்குன்னு பேசிட்டு இருக்காராம். அந்த மாரி நினைச்சுக்கிட்டு பெரிய இவ அப்படின்ற மாரி கோச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சீனியருக்கு வந்து கோவமா வருது. அந்த இன்சார்ஜ் சொன்னாரு அப்படின்றதுக்காக உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ செஞ்சுட்டு இருக்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாரி மட்டும் நம்ம லைஃப்ல எதுவுமே நம்ம செஞ்சிடக்கூடாது. நானும் இந்த அதாவது ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல, அதுக்காக நெறைய பேர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணிட்டே தான் இருக்கேன். யாராவது கண்டிப்பா வந்து ஓகே பண்ணுவாங்க. அதுவரைக்கும் நீ வந்து அவசரப்பட்டு இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிடாத. அவன பார்த்தா அந்த அளவுக்கு நல்லவன் மாரி தெரியல. அவன பார்த்தா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அவன்கிட்ட மெயின்டெயின் பண்ணு. அப்படின்ற மாரி இவரால முடிஞ்ச ஐடியாலாம் குடுத்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த சீனியர் என்ன சொல்வாருன்னா, அதையும் தாண்டி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா சொல்லு. நான் வேணா அவன கூப்பிட்டு வார்ன் பண்றேன். அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த மாரி அளவுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அவன் குழந்தை மாரி ஏதோ நடந்துட்டு இருக்கான் அப்படின்னோனே, அப்ப நீ அவன லவ் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேட்பாரா. லவ்வு வேற, குழந்தைத்தனம்ன்றது வேற. அவன் பண்றதெல்லாம் கிறுக்குத்தனம், குழந்தைத்தனம் மாரிலாம் இஷ்டத்துக்கு இருக்கிறதுனால, அதுவும் இதுவும் வந்து நம்ம வந்து குழப்பிக்க கூடாது. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. சரி ஓகே உனக்கு லவ்வுன்ற ஃபீல் அவன் மேல வரலையே. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம். அதுவரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அப்படின்ற மாரி சம்மந்தமே இல்லாம இவர் பேசிட்டு இருப்பாரு. இதுல இப்ப ஹீரோயின் வாய் திறந்து கேட்டுருவாங்க. நீங்க எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லும்போது, இல்ல லவ்வுன்றதே வந்து உனக்கு தெரியலன்னு சொன்னீல. அதெல்லாம் உனக்கு எப்ப தெரிய வருமோ, அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்ற மாரி நான் சொன்னேன். அப்படின்ற மாரி சொல்லி சமாளிச்சுருவாரு. இன்னொரு பக்கம் இந்த புக்க கொண்டு வந்து இவர்ட்ட குடுத்ததுல, அந்த லேடிக்கு செம்ம கோவமா இருக்கும். அன்னைக்கு புக்கு குடுத்தேன், காசு குடுக்கவான்னு கேட்குறான்னு. என்ன இவன் என்ன நெனச்சிட்டு இருக்கான்? முன்னாடிலாம்
என்கிட்ட நல்லா தான் பேசி நல்லா தான் இருந்தா. எப்ப இந்த டாக்டர் லேடி குறுக்க வந்தாலோ, அன்னையிலேருந்து என் மேல உள்ள கவனம் அவனுக்கு குறைஞ்சிருச்சு. இவ யாரு? என்ன? எதுக்காக அவன் பின்னாடி சுத்துறான்றத கண்டுபிடிக்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த டைம்ல அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, அவரு வந்துருவாரு. வந்து என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரும்மா, இனிமே உனக்கு புடிக்காத விஷயத்துக்காக ஒருத்தன் கூட போயிட்டு, அதாவது அவன லவ் பண்ற மாரி அதெல்லாம் நீ நடிக்க வேண்டியதே கிடையாது. இப்ப நம்மளுக்கு புதுசா ஸ்பான்சர் பண்ற ஆள் ஒருத்தவங்க கிடைச்சுட்டாங்க. நீ வந்து அவங்கள்ட்ட டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் ஆயிடும்." அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு இது ஓகேவா தான் இருக்கும். வேக வேகமா வந்து பார்ப்பாங்களா, பார்த்தா அந்த லேடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். யாரு? அந்த வில்லி லேடி இருக்குல்ல, அந்த டிவி ப்ரோகிராம் பண்ற லேடி வந்து உட்கார்ந்திருக்கும். ஏன்னா, அது ஹீரோயின பத்தி விசாரிக்க சொன்னுச்சு. ஹீரோயினுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. இந்த தேவைக்காக தான் ஹீரோ பின்னாடி அத சுத்திட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, இத நம்ம பண்ணி குடுத்துட்டா ஹீரோ பின்னாடி அவ சுத்த மாட்டா அப்படின்ற மாரி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக வந்து உட்கார்ந்திருப்பாங்க. "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, "உன் ஸ்பான்சருக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்ப நான் நினைச்சேன்னா தான் இதெல்லாம் நடக்கும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. "உன்கிட்ட பேசி இத உனக்கு புரிய வச்சு அந்த ஸ்பான்சர் வேணும்னு எனக்கு அவசியமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா எந்திரிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட் தொறக்க போற விஷயத்த வந்து ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா நீ வரணும்னு சொல்லவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப தான் வந்துட்டு ஹீரோவோட ரெஸ்டாரண்ட் வந்து எதுக்காக இவ்வளோ நாளா மூடி இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோவும் லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பரம்ப ஆரம்பிச்சிருக்கும். அதனால அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு, அவங்கள நீ லவ் பண்றியா அப்படின்ற மாரி பல பிரச்சனைகள் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பூந்து அடிச்சு, உடைச்சு இந்த மாரி வேலையெல்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. இதனாலேயே அது ஒரு கேஸா மாறி ரெஸ்டாரண்ட்ட வந்து மூடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இதாண்டி காரணம் அப்படின்ற மாரிலாம். ஹீரோயினும் பேசிக்கிட்டே உள்ள வருவாங்களா, அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வருவாரு. இந்த ஃப்ரெண்டும் பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புடிச்சு போயிடும். இப்ப அவங்க ஃப்ரெண்ட் பேசுறத கூட இவரு காதுலயே வாங்க மாட்டாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வெச்ச கண்ணு வாங்காம ஹீரோட ஃப்ரெண்ட் பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. உண்மையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோயின விட இவங்க 2 பேரோட லவ் வந்து டாப் கியர்ல போட்டு போற மாரி அவ்ளோ ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கும். அப்ப அவர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாரு, "இந்த ஹீரோ வந்து சரியான கஞ்ச பிசுனாரியா இருக்கான். ஒரு வேலைய கூட ஆள் வச்சு செய்ய மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் என்னையவே செய்ய சொல்றான். அதனால தான் இவ்ளோ டர்ட்டியா இருக்கேன். இப்ப போய் நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுவேன்னு" சொல்லும்போது, ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். "இந்தாங்க இந்த கர்ச்சீஃப் வச்சு தொடச்சுக்கோங்கன்னு" அவங்க குடுக்கவும், இவர் வாங்கி துடைக்கவும், இவங்க 2 பேரும் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அவங்க 2 பேரும் பேசுறத இவங்க கவனிக்கவே மாட்டாங்க. இவங்க வேற ஒரு உலகத்துல இருந்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா போற மாரி இருக்குல்ல அப்படின்ற மாரிலாம் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. இவங்க கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம், "டேய் என்னடா நீ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி ஹீரோ ஓப்பனாவே கேட்பாரு. பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோயின் கேட்பாங்க, "இன்னும் எங்களோட ஸ்பான்சர் பத்தி எதுவுமே நீங்க பேசவே இல்லையே?" அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "ஓ அதுக்காக தானே நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா அமௌண்ட் ரெடி பண்ணி குடுத்துருவேன்." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. சரின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு எல்லாம் இப்ப கிளம்பலான்னு சொல்லி நினைக்கும்போது, இப்ப டக்குன்னு வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க கிளம்புறேன்னு சொல்லும்போது, "உங்க வீடு எங்க இருக்குன்னு?" சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்பாரு. "என்னோட வீடு வந்து அங்க இருக்கு." அப்படின்னு சொல்லவும், "என்னோட வீடும் அதே தெருவுல தான் இருக்கு. நான் வேணா உங்கள வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போறேனே." அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்துட்டு கேட்பாரு, "டேய் உன் வீடு எங்க இருக்கு? அவ வீடு எங்க இருக்குன்னா?" "இல்ல பரவால்ல. அதுதான் கிட்ட இருக்கு." அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், இவங்க இவ்வளோ நேரம் ஹீரோயின் கைய புடிச்சுக்கிட்டே வருவாங்க அவங்க ஃப்ரெண்டு. இந்த மாரி இவர் சொன்னோனே டக்குனு ஹீரோயின் கைய விட்டுட்டு தூரமா வந்து நின்னுப்பாங்க. ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிரும். சரி ஓகே கிளம்புங்கன்னு அவங்க 2 பேரும் அனுப்பி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டே வருவாங்க. அப்பதான் இவங்க 2 பேருமே பேசிட்டே சிரிச்சுப்பாங்க. அதாவது அவங்க 2 பேருக்கு பார்த்த உடனே புடிச்சிருச்சு போல இருக்கு. அதனால தான் இந்த மாரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு பேசிட்டே வருவாங்களா. சரின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்ப ஹீரோ வந்து கேட்பாரு, "இந்த மாரி ரெஸ்டாரண்ட் வந்து நான் இப்ப ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்க அடிக்கடி வருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "கண்டிப்பா நான் வரேன்." அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்ப கிளம்பிருவாரு. உடனே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்புனோனே ஒரு மாதிரியாவே இருக்கும். இப்ப மனசு வந்து படபடன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். எதுக்காக இவன்கிட்ட நம்மளுக்கு இந்த மாரி ஒரு ஃபீல் வருது அப்படின்ற மாரி இருக்கும். இதுதான் அந்த லவ் ஃபீலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெனச்சுப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப இவங்களுக்கும் ஹீரோ வந்து புடிக்க ஆரம்பிச்சுருது. இந்த ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு இருந்தார்ல, அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இவங்கள பார்க்கறதுக்காக வருவாரு. அப்பவும் இவங்க ஒரு மாதிரியாவே இருப்பாங்க. இவங்களுக்கு புடிச்ச மாரி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரா, "இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வெயிட் போட்டுருன்னு" அவங்க சொல்லுவாங்க. "கொஞ்சமா சாப்பிடு. அதனால வெயிட்லாம் போடாத" அப்படின்னு அவர் சொல்லவும், சாப்பிட ஆரம்பிச்சவங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா ஒரு ஃபீல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. "ஏன் அடிக்கடி ரொம்ப மூட் அவுட் ஆன மாரியே இருக்க? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரா. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு ரொம்ப ஒருத்தர் பிடிச்சவர் இருக்காரு. ஆனா அவரை அப்படியே பிடிச்சிட்டு அதாவது பறிச்சுட்டு போற மாரி ஒருத்தி இடையில வரா. அவள பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னோனே இவர் முகமே அப்படியே வாடி போயிடும். நீ யார சொல்றன்னோட அந்த டாக்டர பத்தி பேசுறேன்னோன, ஆமா அவள தான் சொல்றேன். எனக்கு அந்த அந்த செஃப் இருக்கார்ல ஹீரோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவ வந்ததுலேருந்தே அவன் என்கிட்ட இருந்து விலகி போற மாரியே இருக்கு. எனக்கு அவள சுத்தமா பிடிக்கலன்னோன இவருக்கு கோவமா வரும். அப்படியே முகத்திலேயே அது நல்லாவே தெரியும். அந்த வருத்தம் தான் கோவத்த விட வருத்தம் தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கே புரிஞ்சிருது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இங்க பாரு என்னைக்குமே இது வரைக்கும் எனக்கு இவன புடிச்ச மாரி ஹீரோ புடிச்ச மாரி யாரையுமே எனக்கு புடிச்சதில்ல. அந்த அளவுக்கு அவன நான் நேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது இவர் முகம் இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கும் ஒரு பக்கமா. அத பார்த்தோன்னே, "நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அப்செட் ஆகுற? நான் உனக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு அவன தான் புடிச்சிருக்குன்னு. நீ தேவையில்லாம என் பின்னாடி வந்துகிட்டே இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்னைக்கா இருந்தாலுமே சரி, உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்பவும் நான் ஆளா வந்து நிப்பேன். அது மட்டும் இல்லாம லவ்வர்ன்னு கிடையாது. நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா என்னைக்குமே நான் இருப்பேன்.
அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. இவர் என்னதான் இந்த மாரிலாம் ஆறுதல் பேசினாலும் மனசளவுல அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாருன்றது ஒரு முகத்திலேயே தெரியும். அதோட பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா, ஹீரோயின் வந்துட்டு இப்ப அடுத்த ஷூட்டிங்காக வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராரு. உங்கள ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்தோன்னா, ஹீரோ பத்தி நெறைய விஷயங்கள் விசாரிச்சாரு. ஹீரோயின பத்தி நெறைய விஷயங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாரு. அதாவது அந்த டாக்டர் பொண்ண பத்தி அப்படின்னோனே, ஹீரோ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்போ யோசனையா இருக்கும். எதுக்காக அவன பத்தி விசாரிச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, அவர் முத நாள் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு யாராவது எதிரியா இருந்தாங்கன்னா, அவங்க எனக்கும் எதிரி தான். அந்த எதிரிய நான் இல்லாம தான் அப்படி எதிரின்னே நான் இல்லாம ஆக்கிருவேன். அப்படின்ற மாரிலாம் அவர் பேசினதெல்லாம் இப்ப தான் இந்த லேடிக்கு ஞாபகமே வரும். அச்சச்சோ! இவன் என்ன வேல பார்க்க போறான்னு தெரியலையே! இதனால நம்ம காதுல என்ன ஆகுமோ தெரியலையேன்னு அவங்க ரொம்பவே பதற ஆரம்பிச்சுருவாங்க. டக்குன்னு இப்ப என்ன பண்ணுவாங்க, ஹீரோக்கு வேக வேகமா கால் பண்ணுவாங்களா, கால் பண்ணா எடுக்கவே மாட்டாரு. அதுவும் இவங்க நம்பர்ல இருந்து வந்தா சுத்தமா அவரு எடுக்க மாட்டார்ல, எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேண்ட்லைன் இருக்கும்ல, அதுக்கு கால் பண்ணுவாங்க. அத வந்து ஹீரோ எடுப்பாரா, ஏன்டா இந்த மாரி அநியாயம் பண்ணிட்டு இருக்க? ஒரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணா கூட எடுக்க மாட்டியா? இப்ப என்ன ஏதுன்னுலாம் என்ட்ட காரணம் கேட்காத. ஹீரோயின் ஆபத்துல இருக்கா. அந்த டாக்டர் போய் அவள காப்பாத்திக்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போலாம்னு நெனைப்பாங்க. இப்ப ஷூட்டிங் டைமா இருக்கிறதுனால கிளம்பி போ முடியாது. அடுத்த ஷாட் எடுத்தே ஆகணும்னு புடிச்சு வச்சதுனால தான், சரி ஒரு கால் பண்ணிட்டாவது போவோம் அப்படின்ற மாரி கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பாங்களா, பின்னாடி யாரோ ஒரு பெரிய கம்பி எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இல்ல அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒன் சைட் லவருக்கே கால் பண்ணியிருப்பாங்க. அவர் காலே எடுத்திருக்க மாட்டாரு. இந்த மாரிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருப்பாரா, இப்பதான் ஹீரோயின் கரெக்ட்டா முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாங்க. பின்னாடியே ஒரு கம்பிய வச்சுட்டு பின்னாடி ஒரு ஆள் நடந்து வந்துட்டே இருப்பான். கரெக்ட்டா அந்த இடத்துல ஹீரோயின அடிக்க போன இடத்துல ஹீரோ வந்து புடிச்சிருவாரு. புடிச்சு ஒரு பார்த்தீங்கன்னா, எங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடந்துட்டே இருக்கும். இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அடிக்க போனவரு, ஹீரோ வந்து அந்த அடிய வாங்கிப்பாரு. அவர் வந்து இவர் மாஸ்க் போட்டு வந்திருப்பாரு. அந்த மாஸ்க்க ஹீரோ கழட்டிடுவாரு. ஃபேஸ் தெரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ஆள் வேற அந்த இடத்த விட்டு ஓடிருவாரு. அதோட ஹீரோயின் கூட்டு வந்து ஹீரோவுக்கு வந்து அந்த பேண்டேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு விட்டுட்டு, இது ஒண்ணும் பெரிய காயம்லாம் இல்ல, சீக்கிரம் ஆறிடும் அப்படிலாம் சமாதானம் சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கும். அந்த டைம் யாரோ கதவு தட்டுற மாரி இருக்கும். யாருன்னு பார்த்தா இந்த லேடி இருக்குல்ல, அந்த லேடி தான் வந்திருக்கும். வந்தது பார்த்தீங்கன்னா சொல்லும் இந்த மாதிரி, என்ன இந்த மாரி ஒன் சைடா ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ண வேல தான் இது. நான் சும்மா தான் உங்க 2 பேர பத்தி பேசினேன். அதுக்குள்ள அவன் இந்த மாரி பண்ணிட்டான் அப்படின்ற மாரி சொல்லவும், அது அவன் தான் பண்ணான்றத எப்படி சொல்ல முடியுன்ற மாரி கேட்பாங்க. இல்ல அவன் என்ன அந்த அளவுக்கு விரும்பிக்கிட்டு இருக்கேன்ற பேர்ல சுத்திட்டு இருக்கான். நீ சின்னதா ஒரு தலைமுடி தலைவாரி தலைமுடி கொட்டுனா கூட அவனால தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு என் மேல பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கான். அதனால நிச்சயமா அவன் தான் அந்த வேலைய பண்ணியிருப்பான். அவன எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண அவன் எந்த கால எடுக்கவே இல்ல. அதனால தான் நான் நேர்லயே வந்துட்டேன்ற மாரிலாம் அது சொல்லிட்டு இருக்கும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ அப்படி எங்கள பத்தி என்னதான் அவன்ட்ட சொன்னன்றதெல்லாம் எனக்கு தெரியல. நீ ஏதோ சொல்லியிருக்க. அதனால தான் அவன் இந்த மாரிலாம் நடந்துட்டு இருக்கான். அவன மாரி ஆளெல்லாம் சும்மா வெளிய விடக்கூடாது. நீ என்ன எங்கள காப்பாத்துறது? நான் போலீஸ்ட்ட சொல்லி அவன என்ன பண்றான் பாரு" அப்படின்ற மாரிலாம் சொல்லவும், உடனே இந்த லேடி அழுகவே ஆரம்பிச்சுரும். "இங்க பாருங்க, ஏதோ 1, 2 தான் அவன்ட்ட சொன்னேன். அதுக்கே அவன் இந்த மாரி நடந்துப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த லூசு பயலுக்கு அத்தன தடவ கால் பண்றான். அவன் காலையும் எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப என்னால தானே அவன ஜெயிலுக்கு போறான்" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுரும். "இந்த மாரி நீ அழுதாலாம் அவன காப்பாத்திற முடியும்னு நெனைக்காத" அப்படின்ற மாரி ஹீரோயின் கோவமா பேசுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவன் வன்மமா நடந்துக்கிறான்னா, அவன்லாம் வெளியவே சுத்தக்கூடாது. அவன சொல்லப்போனா போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கக்கூடாது. அதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் அவன கொண்டு போய் விடணும். அவன் சரியான பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. போயிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இந்த அளவுக்கு உன்ன ஒருத்தன் விரும்புறான்னு தெரியுதுல்ல. பேசாம அவன கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே. நீ எதுக்கு என் பின்னாடி அர்த்தம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க? அப்படின்ற மாரி கேட்கவும், உடனே இந்த பொண்ணு இந்த லேடி என்ன சொல்லும்னா, அது வந்துட்டு அது வந்து என்ன சொல்றது, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க பாட்டி சமைச்சு குடுத்தது எல்லாத்தையுமே நீங்க எனக்கு சமைச்சு குடுத்தீங்க. அதிலேயே நான் விழுந்துட்டேன். அதனால தான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். உங்கள லவ் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமா தெரியல. இந்த மாரி விஷயத்துக்காக யாரையாவது லவ் பண்ணுவாங்களா? அப்படி இப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணுக்கே இப்போ கோவம் வந்துரும். ஆமா, நான் உன்ன லவ் பண்ணேன் பாரு. எனக்கு உன்ன புடிச்சது பாரு. அதுதான் தப்பு. நான் உன்ன லவ் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படி இப்படின்னு கோவமா சொல்லிட்டு அது பாட்டுக்கு எந்திரிச்சு போமா. உடனே இவ எப்படி சொல்லிட்டு போறா பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பதறுவாரு. உடனே ஹீரோயின் நார்மலா கேட்பாங்க. இப்ப என்ன உன்ன புடிச்சிருக்குன்னு சொல்லணுமா? அப்படின்ற மாரி கேட்டவுடனே பார்த்தீங்க இல்ல அவ கோவமா போறாளே அதனால சொன்னோனே, சரி ஓகே. அவ போனது போயிட்டா. இப்ப நீ கிளம்பு அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல அவன் திரும்ப வந்து ஏதாவது உனக்கு பிரச்சனை குடுத்தா என்ன பண்றது? நான் வேணா இருந்து உன்ன பாதுகாக்கிறேன்னு சொல்லவும், என் ஃப்ரெண்ட் இருக்கா. அவ என்ன பார்த்துப்பா அப்படின்ற மாரிலாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் யோசிப்பாங்க. ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ட்ரிப் போயிருக்காங்கன்ன உடனே பார்த்தியா, நான் உன் கூட இருக்கணும்ன்றது விதி. அதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாரிலாம் அவர் பேசுவாரு. ரெண்டோனே ஹீரோ வந்து இருக்கிறதுக்கு ஹீரோயினும் ஒத்துப்பாங்க. சரி ஓகே நீ ஹால்ல உள்ள சோஃபால நீ படுத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு உள்ள போயிடுவாங்க. இப்ப காலையில எந்திரிச்சு வருவாங்களா? அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, இங்க பாரு எங்க வெளிய போனாலும் வந்தாலும் கவனமா இரு. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாரிலாம் ஏதாவது நடக்கும். ஸோ அதனால கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். எங்க அப்பா, அம்மா வந்து உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உன்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம மேல ஒரு டவுட் வேற வந்துட்டே இருக்கு. அதனால அவங்க அடுத்த தடவ நம்மள பார்க்கும்போது, இன்னும் நம்ம ரொம்ப நெருக்கமான கப்பிள்ஸா இருக்க மாதிரி இருக்கணும். அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, ஆமா எனக்கும் இதெல்லாம் வந்து பழக்கம் இல்ல. ஸோ திடீர்னு வந்து அவங்க முன்னாடி நெருக்கமான கப்பிள்ஸா இருக்கணும்ன்றது எனக்கே வந்து அந்த நேரத்தில நம்ம நடிக்கும்போது தெரிஞ்சிரும். அப்படின்ற மாரி 2 பேருமே இப்ப பேசிப்பாங்க. அது தோணுச்சு அவங்களுக்கு நம்ம மேல ஒரு டவுட் வர வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோயின் சொல்லும்போது, அடுத்த தடவ அவங்க நம்மள பார்க்கும்போது நம்ம ஹக் பண்ணிக்கணும். அந்த மாரிலாம் நம்ம பண்ணும்போது
டவுட் வராதுன்னு சொல்லும்போது, அப்ப ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அப்படியே நின்னுட்டே இருப்பாங்களா, சரி, சரி எனக்கு புரியுது. நான் வரேன் அப்படின்ற மாரி ஹீரோ கிளம்புவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க சொல்றது சரிதான். திடீர்னு போய் நம்ம ஹக் பண்ணும்போது, நம்ம அத நடிக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சிரும். அதனால ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம்." அப்படின்னு ஹீரோ கேட்டத வந்து ஓகேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ட்ரையல் பார்க்கறதுக்காக ஹக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே ஜஸ்ட் அவங்க 2 பேருக்கும் புடிச்சிருக்கனால ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து யாரோ பெல் அடிக்கிற மாரி சத்தம் கேட்கும். உடனே அப்பதான் அந்த கனவுலேருந்து கலைஞ்சு வெளிய வருவாங்களா, பார்த்தா வந்து சீனியர் தான் நின்னுட்டு இருப்பாரு. அவர பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "இவ்ளோ காலையில எங்க?" அப்படின்னு இவங்க கேட்க, இவர் ஹீரோ உள்ள இருக்கிறத பார்த்தோனே அவருக்கே ஒரு மாரி ஆயிடும். உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "இல்ல உன்ன கூட்டிட்டு போக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லவும், "நான் அது ரெடி ஆயிட்டு வந்துர்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் போவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ அந்த சீனியர் வந்து உள்ள வந்து பார்க்கும்போது, இவங்க 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டுருக்கிறதெல்லாம் தெரியுது. அப்பதான் வந்துட்டு இவன் வந்து வேலை மெனக்கெட்டு வந்து சமைச்சு குடுத்தே அவள வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறான் அப்படின்ற மாரி செம கோவமா இருக்கும். உடனே என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு அவளுக்கு உன்ன சுத்தமா புடிக்கல. அவ லைஃப்ல வந்து அவள டிஸ்டர்ப் பண்ணாத." அப்படின்ற மாரி இவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அப்படின்னா சும்மா இல்லாம இவரு என்ன சொல்லிடுவாருன்னா வந்து, "எனக்கு அவள பத்தி நல்லா தெரியும். அவளுக்கு எது பிடிக்கும், பிடிக்காது. அவ எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்ற மாரி இந்த சீனியர் சொல்வாரா, "அதெல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு?" கேட்கும்போது, "6 வருஷமா அவளுக்கு என்ன தெரியும். எனக்கும் அவள தெரியும். அதனால அவளுக்கு பிடிச்சது, பிடிக்காதுன்றது என்னால ஈஸியாவே சொல்ல முடியும். ஸோ அவளுக்கு உன்ன பிடிக்கல." அப்படின்னு சொல்லும்போது, உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "6 வருஷமா உங்கள தெரிஞ்சிருந்தாலும், அவ உங்கள சீனியர் அப்படின்ற மட்டம் தான் வச்சிருக்கா. மத்தபடி அவ உங்கள பெருசா எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, நெனச்சதும் கிடையாது. அப்படின்றது எனக்கே நல்லா தெளிவா தெரியுது. இத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதா? நான் என் வேலைய பார்த்துட்டு போணும்னு சொல்றதுக்கு நீ யாரு? அது எங்க 2 பேரோட பர்சனல் விஷயம்." அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் மாறி, மாறி இப்படி பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் வந்து இன்னும் கிளம்பலையா? அப்படின்னுட்டே வருவாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துருவாங்க. ஹீரோவ பார்த்து கேட்பாங்க, "இன்னும் நீ கிளம்பலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நேத்து வந்த அவசரத்துல வண்டி கூட எடுத்துட்டு வராம வந்துட்டேன். சீனியர் என்ன டிராப் பண்ண மாட்டாரா என்ன?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்பாரா? அப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, ஹீரோக்கு ஒரு கால் வரும். அவர் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணியிருப்பாரு. "எங்கடா இருக்க? அர்ஜென்ட்டா சீக்கிரம் கிளம்பி வாடா இங்க." அப்படின்னு சொல்லவும், இப்போ உழுந்தடிச்சுட்டு எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தா, ரெஸ்டாரண்ட்டே தலைகீழ கிடக்கும். இப்ப தான் அத தொறந்தாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் போட்டு உடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுது. அந்த ஆக்ட்ரஸோட அந்த ஒன் சைட்ல இருக்கார்ல, அவர் தான் அந்த வேலைய பார்த்துருக்காரு. அதாவது ஹீரோயின காப்பாத்தி கூட்டி போயிட்டாரு. அவங்களோட வீடு எங்கன்னு தெரியல. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாரிலாம் வேலை பண்ணிட்டு போயிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. உடனே இப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, "நேத்து நைட்டு மட்டும் நீ ரெஸ்டாரண்ட்ல இருந்திருந்தீன்னா, இந்த மாரி நடந்திருக்காது. நீ இல்லாத நேரத்தில தான் அவன் இந்த மாரி பண்ணிட்டான். நீ தான் போய் ஹீரோயின் வீட்ல தங்கிட்ட." அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், இப்ப இந்த சீனியருக்கு ஒரு மாரி ஆகுது. நேத்து 2 பேரும் ஒண்ணா தங்கி இருந்தீங்களான்ற மாரி இவருக்கு தலையில இடி வந்து விழுந்த மாரி இருக்கு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன நெனச்சிருப்பாருன்னா, காலையில வெள்ளனே ஹீரோயின பார்க்க வந்து சமைச்சுலாம் குடுத்துருக்கான் போல இருக்கு அப்படின்னு தான் நெனச்சிருப்பாரு. ஆனா நாள் நைட்லேருந்தே அவன் அங்க தான் இருக்கான்றது தெரிஞ்சோனே இவரால தாங்கிக்கவே முடியாது. இவரு இப்படி நினைக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு புரிஞ்சிருமா, டக்குன்னு அவர் சமாளிப்பாரு. "நேத்து நைட் உங்க சோஃபால தான் நான் படுத்து தூங்குனேன். அவ்ளோ சாஃப்ட்டா நல்லா இருக்கு. அந்த சோஃபா எங்க வாங்குனீங்க? எங்க வீட்டுக்கும் ஒண்ணு அதே மாரி வந்து வாங்கி போடணும்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லவும், எதுக்காகனா நான் சோஃபால தான் தூங்குனேன்றத அவருக்கு பதிய வைக்கிறதுக்காக சொல்வாரு. ஹீரோயினும் அத புரிஞ்சுட்டு சிரிப்பாங்களா, சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புற நேரத்துல ஹீரோ இப்ப கேட்பாரு, "இனிமே உங்களுக்கு புடிச்ச மாரிலாம் நான் சமைச்சு குடுப்பேன். எப்ப வேணாலும் நீங்க வரலான்ற மாரி சொல்லவும், சரி, சரி கிளம்பலாம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சீனியருக்கு இதுக்கு மேல இங்க இருக்க புடிக்காது. உடனே ஹீரோயின கூட்டிட்டு அவரு கிளம்பிருவாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த லேடி இருந்துட்டு இருப்பாங்க. அந்த ஹீரோயின் அதாவது என்ன சொல்றது, அந்த ஆக்ட்ரஸ் லேடி இருக்காங்க. அவங்க இருப்பாங்க. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு இப்ப அவர் வருவாரு. அவர பார்த்தோனே உங்களுக்கு செம்ம கோவமும் இதுமா இருக்கும். "என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நீ எத்தன தடவ உனக்கு கால் பண்றேன். ஏன் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்லன்னு?" சொல்லவும், "நான் உன்ன எவ்ளோ இது பண்ணேன் தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன மிஸ் பண்ணியா? என்ன தேடினியான்ற?" மாரிலாம் அவரு கேட்பாரு. இப்ப அது ரொம்ப முக்கியமா, "எவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுட்டு இருக்க. உன்ன போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னோனே." "அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீ என்ன மிஸ் பண்ணியான்னோனே, இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு பெருசா இருக்கான்னோனே." "ஆமா, எனக்கு இந்த ஒரு வார்த்தை தான் பெருசு. இந்த ஒரு வார்த்தை தான் என்ன வாழ வைக்கும்." அப்படின்ற மாரிலாம் அவரு டயலாக் பேசிட்டு இருப்பாரு. "உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். இதுக்கப்புறம் உன்ன கஷ்டப்படுத்தணும்னு அவங்க நெனச்சாங்கன்னா, அவங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அவங்க எங்க கஷ்டப்படுத்துனாங்க. இது தானே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அதுவே தெரியாம லூசு மாரி வேல பார்த்துட்டு இருக்கு. அதோட இனிமே உன்ன யாரும் கஷ்டப்படுத்தணும்னு நெனைக்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கேன்றத அவங்க யோசிக்கணும். அப்ப உன்ன யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்ற மாரிலாம் வசனம் பேசிட்டு இருப்பாரு. இந்த லேடி சும்மா இல்லாம, "நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்கள்ட்ட அப்பவே சொல்லிட்டேன்ல. எனக்கு வேற ஒருத்தர புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமும் எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "பரவால்ல. உனக்கு வேற யார வேணா புடிச்சிருக்கட்டும். ஆனா எனக்கு உன்ன தானே புடிச்சிருக்கு. உனக்காக நான் என்ன வேணா செய்வேன்." அப்படின்ற மாரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. முதல்ல பார்த்தீங்கன்னா, "அதான் எனக்கு புடிக்கலன்னு சொல்றேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்துட்டு இவங்களுக்கு அவர புடிச்சிருக்குன்றது நல்லாவே தெரியும். உடனே அவங்க தோள்ல போய் சாஞ்சுப்பாங்க. சாஞ்சுட்டு என்ன சொல்வாங்கன்னா, "போலீஸா உங்கள தேடி புடிச்சாங்கன்னா, உங்களுக்கு பனிஷ்மென்ட் அதிகமா குடுப்பாங்க. நீங்களா போய் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, அதில பாதியா குறைஞ்சிரும்." அப்படின்னு சொல்லவும், "நான் இப்பவே போய் சரண்டர் ஆயிடுறேன். உனக்கு என்ன புடிச்சிருக்குல, எனக்கு அதுவே போதும். நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன வந்து பாப்பியான்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்வாங்கன்னா, நான் நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு நான் தான் காரணம். அதனால கண்டிப்பா நானும் வந்து ஜெயிலுக்கு வரேன்னோனே, "அதெல்லாம் வேண்டாம். நீ வரக்கூடாது." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. என்னமோ பிக்னிக் போற மாரி. அந்த மாரி சொல்லவும், "சரி நான் ஜெயிலுக்கு போனா என்ன வந்து நீ பாப்பியான்னு மட்டும் சொல்லு. நான் போக தயாரா இருக்கேன்னு." சொல்லவும், "இப்ப என்னால பார்க்க முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன். அங்க போய் நான் படிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்ப்பேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிடுறாங்க. சரி ஓகே. உனக்காக நான் ஜெயில்லயே காத்துக்கிட்டு இருப்பேன்ற மாரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு போவாரு. பேசிட்டு அவர ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேரா ஹீரோவ பார்க்க தான் இப்ப திரும்பவும் வருவாங்க. வந்தோனே ஹீரோவுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். டக்குனு இவங்க என்ன கேட்பாங்கன்னா, "நான் இப்ப வெளிநாட்டுக்கு
வெளிநாட்டுக்கு போறேன். படிக்கிறதுக்காக போறேன். எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லவும், என்ன ஆசைன்னு கேட்கும்போது, அந்த பாட்டி வச்ச சூப் இருக்குல்ல, அது எனக்கு நீங்க நல்லாவே செஞ்சு தந்தீங்க. அத திரும்ப செஞ்சு தரீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவ்வளோதானே செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு செஞ்சு குடுத்த உடனே, அதே டேஸ்ட்ல என் பாட்டி மாரியே நீங்க சமைக்கிறீங்க. அந்த டேஸ்ட்ல தான் நான் விழுந்துட்டேன். அப்படின்னோனே, அது மாரி பிரச்சனை நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்பனாலும் நான் செஞ்சு தரதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னோனே, உடனே அவங்க ரொமான்ஸா பார்க்க ஆரம்பிப்பாங்களா, இதையும் நீங்க காதலா எடுத்துக்க கூடாது. ஒரு கஸ்டமரா உங்களோட ஆசைய நான் நிறைவேத்துவேன் அப்படின்ற மாரி தான் நான் சொன்னேன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். இதுக்கு மேல என்ன இருக்கு? அதான் நான் வெளிநாட்டுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டேனே. உன்ன டார்ச்சர் பண்றதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிட்டு திரும்ப நான் உங்கள பார்க்கும்போது 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு கப்புல்ஸா தான் இருக்கணும். இன்னும் சிங்கிளாவே சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, திரும்பவும் வந்து லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. கரெக்ட்டா ஹீரோயின் அப்பதான் வந்து நிப்பாங்க. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணியிருக்கிறத பார்த்தோன்னே, ஓ 2 பேரும் பிஸியா இருக்கீங்களா? நான் அப்புறம் மீட் பண்றேன்னு போவும், ஹீரோ பின்னாடியே ஓடுவாரு. இப்ப இல்ல நீ பார்த்தது வேற, அங்க நடந்தது வேற அப்படி இப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாரு. சமாதானம் பண்ணிட்டே முயற்சி பண்ணுவாரு. ஆனா அவங்க ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க, உன்னோட சமாதானம் எனக்கு தேவையே இல்ல. ஏன்னா நம்ம 2 பேருமே சும்மா நடிக்க தான் செய்றோம் லவ்வர்ஸ் மாரி. உண்மையான லவ்வர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால எனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படின்ற மாரி ஹீரோயின் போயிடுவாங்க. அந்த டைம் பார்த்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்துரும். வந்துட்டு நான் உங்கள்ட்ட தனியா பேசணும்னு சொல்லவும், ஹீரோ வந்துட்டு வேணாம், வேணாம் நீ எதுவும் போய் பேச வேணாம்னு சொல்லுவாரா, நீ பேசாம போ நான் போய் பேசிக்கிறேன். அவங்க வந்துருவாங்க. 2 பேரும் உட்காந்து பேசம்போது அந்த பொண்ணு கேட்கும். இப்ப நான் உன்கிட்ட பேசுறத பார்த்தோன்னே ரொம்ப பொறாமப்படுற மாரி இருக்குன்னோனே, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்களா. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, இங்க பாரு நீ என்ன நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. நான் இவ்வளோ நாளா அவன தான் லவ் பண்றேன் நான் நினைச்சுட்டு இருந்தேன். என் பாட்டி சமையல் அவன் சமைக்கிறதுனால எனக்கு அவன பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக லவ் பண்றதுன்றது முட்டாள்தனம். அதனால நான் அவன அந்த லவ் பண்றேன்ற இதுலேருந்தே வெளிய வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நான் படிக்கிறதுக்காக இப்ப நான் வெளிநாடும் போறதா இருக்கேன். என் லைஃப்ப நான் வேற மாரி அமைச்சுக்க போறேன். அவன் உன் மேல வச்சிருக்கான்ல, அதுதான் உண்மையான லவ். அதனால நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற வழிய பாருங்க. அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள மீறி அவங்களுக்கு ஒரு சிரிப்பும், வெட்கமும் கலந்து வந்துட்டே இருக்கும். ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. உடனே இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. 2 பேரும் நல்லா கேஷுவலா பேசிட்டு, ஜாலியா பேசிட்டு வெளிய வரும்போது கை கோர்த்து வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோக்கு பார்த்தோனே என்னடா இது அப்படின்ற மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எதுவும் பிரச்சனைன்னு கேட்கும்போது, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. சரி சொல்லு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்ட்டு இவங்களும் போயிடுவாங்க. என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? 2 பேரும் எதுவும் சொல்லாம போறாளுங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இப்ப அவர் சொன்ன வேலைய செய்யணும்ல. அதனால அவர் இன்சார்ஜ வர சொல்லி ஸ்பான்சருக்கான அந்த பணம்லாம் குடுக்கணும்ல. அதெல்லாம் அவர வச்சு ஹீரோயின்ட்ட எல்லாம் குடுத்து முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லவ் பண்ற மாரி நடிக்க வேண்டியதெல்லாம் இல்லல்ல. நம்மளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த 1 மாசமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் முடிஞ்சுச்சுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஆஃபர்லாம் பண்ணி குடுப்பேன். டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவேன்ன உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வரும். எத பேச சொன்னா இவன் என்னத்த பேசிட்டு இருக்கான்னு. ஹீரோக்கும் இப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் இஷ்டத்துக்கும் உளறிட்டே இருப்பாரு. அப்படியே 2 பேரும் ஒரு மாரி தயக்கத்தோடயே அப்படியே அங்கருந்து கிளம்பிருவாங்க. ஹீரோயின் இருக்காங்க வீட்ல. அப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க. அவங்களும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது 2 பேருமே நெறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்ப என்ன ஆச்சு உங்க லவ் மேட்டர் அப்படி இப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லி போயிட்டு இருக்காங்களா. அது உங்க லவ் மேட்டர் என்னன்னா, இப்ப நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்ற மாரி மாறி மாறி பேசிட்டே இருக்காங்க. அப்ப வந்து அதனால ஸ்லோவாவே போகும். ரொம்ப அவசரப்பட்டு போகாது. அதாவது நம்ம போனா ஸ்பீடா போய்க்கலாம். அடுத்தவங்க லவ் பண்ணி ஸ்பீடா போனா பிடிக்காதுல்ல. அந்த மாரி அட்வைஸ் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதோட அங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள திரும்பவும் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா வரத்துக்கு அவங்க கிளம்பி வரதுக்கு லேட் ஆயிடுது. கார்லயே படுத்து தூங்கிடுறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பதான் லேட்டா வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவ்ளோ தூக்கத்துல இருக்காங்க. ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அவங்க கார்லயே தூங்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள அழகா தூக்கிட்டு கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் விட மாட்றாங்க. அதோட மறுநாள் அப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்ச உடனே கிச்சன்ல யாரோ உருட்டுற சத்தம் கேட்குது. இங்க யாரா வந்ததுன்னு சொல்லிட்டு கட்டைய எடுத்துட்டு அடிக்க வரும்போது ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு யோசிக்கும்போது தான் அவர் கொண்டு வந்து டிராப் பண்ணும்போது பார்த்தோன்னா இவங்க வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் சமைக்கிறதுக்காக போயிருப்பாரு. நீ என்ன இப்படி அடிக்கலாம் வரன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஒண்ணுமே புரியாது. என்ன நீ நேத்து தானே வந்து டிராப் பண்ண இப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இல்ல எங்க அப்பா அம்மா வந்துட்டு கார்ல வந்து ஒரு டிரைவர் போட்டு வச்சிருக்காங்க. நான் அவரும்னு நினைச்சு தான் வீட்ல போய் டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். நீன்னு எனக்கு தெரியாது. அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ இப்படியா அப்படின்ற மாரிலாம் பேசிட்டே இருக்கவும், ஹீரோ வந்து இப்படி சமைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்களா. உடனே அவர கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சயின்டிஃபிக்காவும் அத வந்து நிரூபிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஹார்ட் பீட் எவ்வளோ வந்து இதா இருக்கோ, அத வச்சு தான் அவங்கள அவ்வளோ லவ் பண்றோம்னு அர்த்தம் அப்படின்ற மாரி போவாங்களா. அதோட வந்துட்டு என்ன ஹீரோக்கு ஒண்ணும் புரிய இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு வேற அவர் கேட்பாரு. இல்ல ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட கிஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்புறமா இந்த மாரி சொல்லிட்டு இந்த அளவுக்கு மேல போச்சுன்னா தான் உண்மையான லவ்வா. ஸோ உண்மையான லவ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ என்ன லவ் பண்றியா? உனக்கு ஹார்ட் பீட் இருக்கானோன்னா, இல்லையே அந்த மாரிலாம் அப்படின்னோனே, அப்போ உங்களுக்கு அந்த மாரிலாம் இல்லையா? எனக்கு தான் அப்படி இருந்ததா? சரி சாரி அப்படின்ட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. எது சாரியா? இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. அத போய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து வந்துட்டே இருப்பாரா. உடனே ஹீரோயின் ஆமா எனக்கும் தான் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதான் இல்லன்ட்டேல அப்புறம் என்ன அப்படின்ற மாரிலாம் கேட்பாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்பட்டு அங்கருந்து போயிடுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு எப்படி ஆயிடுதுன்னா, அவர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டாருல்ல. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஹீரோயின் உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ போய் அவரோட குக்கிங் வேலைய பார்த்துட்டே இருப்பாரு. இல்ல அது மாரி டிவி ப்ரோகிராம்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. ஆனாலும் அவருக்கு ஹீரோயினோட சிந்தனையாவே இருந்துட்டு இருக்கும்.
இருக்கும். ஹீரோயினுக்கும் ஹீரோவோட சிந்தனையாவே இருந்துட்டே இருக்குமா. அதனால ஹீரோ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ப்ரோகிராம்ல தானே இருக்காரு. நேரா அங்க வந்துருவாங்க. ஹீரோவும் பார்த்துருவாரு. பார்த்த உடனே ஹீரோயின் வந்துட்டு ப்ரோகிராம்ல இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. கிளம்புனோனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, பாதியில இந்த ப்ரோகிராம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிச்சுட்டு வேக வேகமா வெளிய ஓடி வரும்போது ஃப்ரெண்டு தான் நின்னுட்டு இருப்பாரு. "இங்க என்னடா பண்றேன்னு?" கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் இல்ல. அவள பார்த்த மாரி இருந்துச்சு." அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, "ஓ! அவள தேடி தான் நீ இந்த ப்ரோகிராமே பாதியில நிப்பாட்டிட்டு வந்துட்டியா? அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள லவ் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரா. அதுக்கு உடனே ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுவாரு, "ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வந்துட்டு லவ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த ஒத்துக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக, அவள போய் யாராவது லவ் பண்ணுவாங்களாடா? ஒரு கிஸ் பண்ணா கூட இவ்ளோ நேரத்துக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காவே யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு ரோபோடா அவ. அவளலாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? எங்க அப்பா, அம்மா சொல்றாங்கன்றதுக்காக சும்மா அவ பின்னாடி அவள பார்த்துட்டு பேசிட்டு இருக்கேன். மத்தபடிலாம் ஒண்ணுமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவாரு. பின்னாடி தான் அவங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மாரி ஆயிடும். ஃப்ரெண்டு கிட்ட கெத்து காட்டுறதுக்காக இவ்வளோ பேசினவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவர் ஹீரோயின பார்க்க தான் ஓடி வந்தாரு. உண்மைய ஒத்துக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல. இவங்க கேட்டுருவாங்க எல்லாத்தையும். "இவ்வளோ நாளா உங்க பின்னாடி வந்துட்டு தேவையில்லாம உங்க லைஃப்ல நான் நெறையவே டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க. இவர் பின்னாடியே ஓடுவாரு. பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு நின்னுட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோ ஓடி ஓடி ஒரு பக்கம் டயர்டாயி நின்னுடுவாரு. அப்ப ஃப்ரெண்டு போய் சமாதானப்படுத்துறா. போடான்னோனே, "ஏன்டா அவ காது பட இவ்வளோ விஷயத்த பேசிட்டேன். இப்ப நான் போனா அவ காரி துப்ப மாட்டாளா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. "அதுக்கு நீ இங்கே நின்னுட்டு இருக்க போறியா? போய் எதையாவது சொல்லி சமாளிடா." அப்படின்னு சொல்லவும், அவருக்கு போகவே மனசே வராது. "போச்சு, எல்லாம் போச்சு." அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமா இருக்கும். இந்த டைம தான் வந்து அந்த அந்த சீனியர் இருக்கார்ல, அவர் பயன்படுத்திப்பாரு. உடனே வந்து ஹீரோயின கூட்டிட்டு அப்படியே வாக் போறது, அவங்கள்ட்ட ஜாலியா பேசுறது, அவங்கள அந்த இதுலருந்து வெளிய கொண்டு வர்றது, அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் இப்படியே ஓப்பனா கேட்பாரு, "என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாரி டல்லா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோயின் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. "இந்த மாரி போய் பார்த்தோம், பேசினோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்ப இந்த மாரி அவன் சொல்லிட்டானோன, அப்ப நீ அவனுக்கு கிஸ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா, கிஸ் பண்ணேன்." அப்படின்ன உடனே, "அப்ப நீ அவன லவ் பண்றியான்னு?" கேட்கும்போது, "அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கிஸ் பண்ணதுனால எனக்கு வேணா அந்த மாரிலாம் இருந்திருக்கலாம். இதே நான் வேற யாரையாவது பண்ணியிருந்தா கூட அப்படிதானே இருந்திருக்கும். அதனால அத நான் பெருசா எடுத்துக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லவும், அப்ப உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, வேணும்னா சொன்னோனே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சீனியர் என்ன சொல்வாருன்னா, "நீ சொல்றதும் சரிதான். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அப்படி இருக்கலாம். நீ வேற யாரையாவது கிஸ் பண்ணி பார்த்தா தான் உனக்கு தெரியும்." அப்படின்ற மாரிலாம் அவர் சொல்லவும், "வேற யாருக்கு நான் எங்க போவேன்? எனக்கு லேபு இந்த மாரி விட்டா வேற என்ன எனக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி பேசுவாங்க. டக்குனு உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "வேணும்னா நீ என்ன கிஸ் பண்ணி பார்க்கலாமே." அப்படின்ற மாரி பெரிய தாராள பிரபு மாரி இந்த மாரி ஒரு வார்த்தைய சொல்லிடுவாரு. உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வரும். ஒரு மாரி ஷாக் ஆயிடுவாங்க. "போங்க சீனியர், எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் உங்களுக்கு." அப்படின்ற மாரி அசால்ட்டா போயிடுவாங்க. இவருக்கா வந்த சான்ஸையும் விட்டுட்டோமே அப்படின்ற மாரி இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். போயிட்டு இருக்கு. ஆனா அவர் ரொம்ப இப்பயாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நெனச்சு இந்த மாரி நெனச்சுக்கிட்டாரு. அதே நேரத்தில ஹீரோவும் கிஸ் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சோனே அவரால தாங்கவே முடியல அந்த விஷயம் வேற. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காருல்ல, அவர் ரொம்ப நொந்து போய் உட்காந்துருப்பாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு கேட்பாரு, "ஒரே ஒரு தடவ வாய தொறந்து ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு, உன்ன எனக்கு புடிச்சிருக்கு. என்ன உனக்கு புடிச்சிருக்கான்னு கேட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். உன் ஈகோவால தான்டா இன்னைக்கு எல்லா பிரச்சனைன்னு." உடனே இப்படி திரும்பி பார்ப்பாரா, அவரோட ஃப்ரெண்டு வந்து இப்ப அவருக்கு ஹீரோயின் முகம் மாரி தெரியும். "என் செல்லமே உன்ன தான் நான் அவ்ளோ நேசிக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர கிஸ் பண்ண போவாரா, டக்குன்னு முழிச்சு பார்ப்பாரு. இது ஒரு கனவா இருந்திருக்கும். கனவா இருந்ததுன்னா, இவரு பதறி முழிக்கும்போது, "என்னடா ஆச்சு? எதுவும் கெட்ட கனவான்னு?" கேட்கும்போது, "ஆமாடா, கனவுல ஒரு பன்னிக்குட்டிய போய் கிஸ் பண்ண போயிட்டேன்னுவாரு." "அட பாவி! நேத்து என்ன கிஸ் பண்ண வந்துட்டு உனக்கு பன்னிக்குட்டின்னு சொல்லி சமாளிக்கிறியா?" அப்படி இப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் வேற பேசிட்டே இருப்பாங்க. என்ன சொல்வான்னா, "இங்க பார்றா, உனக்கு லாஸ்ட்டா சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட போய் ஓப்பனா உன்ன தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, நீ செஞ்சதுக்கும் பேசுனதுக்கும் கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுறா, அவ உன்ன ஏத்துக்குவா. இப்படியே நீ ஈகோ பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கயேன், அவ வேற யாராவது அவள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான்டா." உடனே பார்த்தீங்கன்னா, "அந்த மாரி திமிரு புடிச்சவளலாம் யாருக்காவது பிடிக்குமாடா?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்ன அவள சுத்தி சுத்தி வரது அந்த சீனியர் தான் வரான். வேற யார் வரப்போறா? அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "அதான் வரான்ல அந்த சீனியரு. அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவ? அப்புறம் என் லவ் போச்சு, என்னோட உயிர் போச்சு, உலகம் போச்சுன்னு புலம்பிட்டு இருக்காத." அப்படின்ற மாரி இவரு அட்வைஸ் பண்ணுவாரு. ஃப்ரெண்டு இதே பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, "நான் எங்க அப்பா அம்மாவ பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு கிளம்பி வராரா. இவர பார்த்தோனே அவங்க அப்பா அம்மா கேட்கிற முதல் கேள்வி, "எங்கடா உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு?" தான் கேட்குறாங்க. "நீங்க என்ன மட்டும் தானே பார்க்கணும்னு வர சொன்னீங்க. அவள வர சொல்லவே இல்லையேன்ற" மாரி சொல்றாங்க. "சொன்னா தான் கூட்டிட்டு வருவியா? நீனாலே நீங்க 2 பேரும் அர்த்தம் தானே?" அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. "சரி, சரி நான் அப்புறமா வரேன்னு" சொல்லிட்டு இங்க இருந்தா இதுக்கு மேல சரி வராதுன்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. வெளிய வேக வேகமா வந்தாருல, அவரு எங்க நேரா வந்திருப்பாருன்னா, ஹீரோயின பார்க்க தான் வந்திருப்பாரு. இப்ப ஹீரோயின போயிட்டு, "உங்கள ஒருத்தவங்க பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு" போய் சொல்லுவாங்க. யாருன்னு கேட்கும்போது, "உங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னோனே." "எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்ல. அவங்கள சொல்லிடுங்க." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உடனே வந்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ! கொஞ்சம் போய் என்னான்னு பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வெளிய வந்து பார்ப்பாங்களா, ஹீரோ நின்னுட்டு கார உத்து உத்து பார்த்துட்டு இருப்பாரு. "என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "இல்ல இங்க கார பார்க் பண்ணிட்டு பாத்ரூம் தான் போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க." அப்படின்னோனே, "இது வந்து இந்த இன்ஸ்டிடியூட் அதாவது இந்த லேப் இருக்குல்ல, இங்க இருக்கவங்க மட்டும் தான் அந்த கார வந்து இங்க பார்க் பண்ணணும். மத்தவங்க யாராவது பார்க் பண்ணாங்கன்னா, இந்த மாரி தான் வந்துட்டு ஃபைன் அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அவங்க கார் வந்து இங்க விட்டுனது வந்து தப்பு. அதனால தான். இப்ப புரியுதா?" அப்படின்ற மாரி கேட்பாங்களா. ஓ! புரியுதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு, "இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம நீங்க கிஸ் பண்ணிட்டீங்க. அதனால ஒரு பதட்டத்துல தான் நான் என்னென்னமோ பேசிட்டேன். கொஞ்சம் டைம் கூட எனக்கு நீங்க குடுக்கல. அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. இருந்தாலும் நீங்க இப்ப என் கூட வெளிய வந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம 2 பேரும் பேசினா சரியா போயிடும்னா" அவங்க கேட்க மாட்டாங்களா?
பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பூங்கொத்த வாங்கிட்டு கொஞ்சம் என் கூட வரீங்களா? பேசினா சரியாயிடும்னு கூப்பிடவும், இவங்களும் ஒத்துக்கிட்டு வெளிய வராங்க. ஏன்னா இவங்களுக்கும் ஹீரோவ பிடிச்சிருக்கனால வெளிய வராங்க. இது மேலேருந்து 2 பேரும் கிளம்பி போறத பாவமா சீனியர் நின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாரு. கிடைச்ச வாய்ப்பும் போயிடுச்சா அப்படின்ற மாரி, இப்ப ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க எப்படியாவது இவள ஏதாவது பேசி சமாதானப்படுத்தி ஓப்பனா சொல்லிடணும்னு நெனைக்கிறாரு. இங்க பாருங்க நம்ம வந்து லவ்வர்ஸா நடிச்சிருந்தோம். ஆனா இப்ப எனக்கு உங்கள புடிச்சிருக்கு அப்படின்ற மாரிலாம் ஆரம்பிப்பாரு. வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாரி ஹீரோ குடுக்குறாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இது அதுக்கும் ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்ற மாரி தான் அவங்க எல்லாத்துக்குமே பேசிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த கிஃப்ட்ட கொஞ்சம் தொறந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும், அதில ஒரு பேக் ஒண்ணு இருக்கு. குட்டியா இருக்கு அந்த ஹேண்ட் பேக். உடனே அத பார்த்துட்டு அவங்க டக்குனு என்ன சொல்றாங்கன்னா, இத பிடிக்கல அப்படின்னா கூட ஹீரோ கவலைப்பட்டுருக்க மாட்டாரு. இதில ஒரு ஃபோன் கூட வைக்க முடியாது. ஃபோனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கூட இந்த பேக் இல்ல. அப்படின்ற மாரி அதுக்கும் ஒரு சயின்ஸ வச்சு பேசிட்டே இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி ஆயிரும். இங்க பாருங்க நான் கஷ்டப்பட்டு இந்த பேக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இத நீங்க வச்சு தான் ஆகணும்னோனே, இந்த மாரி ஒரு விஷயத்த எனக்கு திணிக்கிற பத்தியா, ஒரு நோய் இருக்கவங்க தான் இந்த மாரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னோனே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இவ சொல்றா, நீங்க போய் இந்த டெஸ்ட் எடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த நோய் இருக்கான்றது தெரிய வரும்ன்ற மாரி சொல்லிடுவாங்க. ஹீரோவும் ஒருவேள நம்மளுக்கு அந்த நோய் வந்திருக்குமோன்ற மாரி நினைக்க ஆரம்பிச்சுருவாரு. அதோட 2 பேரும் கிளம்பி வரும்போது, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு ஹீரோயின் போம்போது, இங்க பாருங்க நான் புடிச்சிருக்குன்னு எடுத்துக்கவா, புடிக்கலன்னு எடுத்துக்கவா, எனக்கு உங்கள புடிச்சிருக்குன்ற மாரிலாம் அவர் சொல்லுவாரு. ஏன்னா அவங்க ஒரு ஃபோன் எடுத்து ஒண்ணே ஒண்ணு காட்டுவாங்க. இது வந்து ஒரு ஆப் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஆப்ல வந்து நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 10, 10 பாயிண்ட்டா கூடிக்கிட்டே வரும். அது ஃபுல்லா ஆகும்போது நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு அர்த்தம். நீங்க என்ன டிசப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா வந்து 10, 10 பாயிண்ட்டா குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லன்னோனே, இப்ப நான் எப்படி தான் எடுத்துக்கிறதுன்னு கேட்கும்போது, அந்த ஆப்ல வந்து அது எவ்வளோ நிறையுதோ அத பொறுத்து தான் இருக்கு. அதுவரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. வந்து இப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல். அங்க வந்து ஹீரோ முன்னாடியே நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் இப்ப தான் வராங்களா? எனக்கு முன்னாடியே வந்திருக்க. ஸோ இதுக்காகவே உனக்கு 10 பாயிண்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல 10 பாயிண்ட்ட போட்டு விட்டுர்றாங்க. அதோட ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, அன்னைக்கே சொன்னேன்ல ஒரு ஹேண்ட் பேக்க வாங்கிட்டு வந்து என்ன வற்புறுத்தி அது எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னேன்னு. அப்பனா உனக்கு இந்த நோய் இருக்கு. அதட்ட டெஸ்ட் பண்றதுக்காக தான் உன்ன வர சொன்னோனே, இங்க பாரு இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிட்டு இருக்காத. எனக்கெல்லாம் எந்த நோயும் இல்ல அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இல்ல வந்தது வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு போயிடுவோம். அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா ஹீரோ கூட்டு போய் இந்த டாக்டர் முன்னாடி உட்கார வச்சுட்டு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த நோய் அவருக்கு இருக்கு. அத டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? பார்க்க இவ்ளோ ஹெல்த்தியா ஆள் இருக்கான். அவனுக்கு இப்ப இந்த மாரி நோய் இருக்குன்னு சொல்ற. அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உடனே இது மாரிலாம் உனக்கு சந்தேகம் வந்துருவான்னு கேட்டு திட்டி அனுப்பிருவாங்க. உடனே ஹீரோக்கு சிரிப்பா வரும். வெளிய வந்துட்டு நான் தான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கூட இருந்ததா ஒரே ஞாபகமா வந்துட்டே இருக்கும். அவங்க ரிசர்ச் பண்றத விட அதிகமா இத பத்தி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. கூட வேலை பார்க்குற எல்லாருமே ஹீரோயின பார்த்து ஒரு மாரி கிண்டலா பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இந்த இன்சார்ஜ் வந்து சொல்லுவாரு, அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு தான் உங்களுக்கெல்லாம் சம்பளம் குடுக்குறேனா, வேலைய மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட வேலைய வந்து இவர் கன்டின்யூ பண்ணுவாரு. இங்க பாரும்மா, எல்லாரும் பேசுற அளவுக்கு ஏம்மா இந்த மாரி நடந்துட்டு இருக்க? நீங்க 2 பேரும் நல்ல ஒரு பேரா தானே இருக்கீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனா என்ன? அப்படின்ற மாரி இவரோட முக்கியமான வேலைய வந்து சொல்லிட்டு போவாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சிரிப்பா இருந்துட்டே இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அத ஹீரோயின் கொஞ்ச நாள் பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. அவர் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. என்ன அனுப்பியிருப்பாருன்னா, இன்னைக்கு நைட்டு நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரவா? அதுதான் கேள்வி. அவங்களும் அவங்களுக்கு புடிச்ச மாரி சாப்பாடுலாம் சொல்லியிருப்பாங்களா. ஹீரோவும் சமைச்சு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஆனா தூங்கிக்கிட்டே வருவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே வந்து ஹீரோ தலையிலேயே வந்து விழுந்துருவாங்க பின்பக்கமா வந்து. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அப்புறம் மறுநாள் ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டு தான் உட்காந்துருப்பாங்க. என்னடி ஆச்சு? நான் ஏன்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கேட்கும்போது, தூக்க கலக்கத்துல நடக்கிற மாரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனால தான் நடந்து வந்திருக்கு. அதுவும் அவர் மேலே போய் விழுந்துட்டு அப்படின்னு உடனே இவங்களுக்கு ஐயோ! அவன் இருக்கானா? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு பதறுவாங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயின் வந்து மேல விழுந்ததுல ஹீரோவோட தலை வந்து ஒரு இதுல அடிபட்டுருக்கும் கொஞ்சம். அதனால அவருக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்வாருன்னா, அதிகமா வேலைன்னு இருந்ததுனால, சரியா தூங்காம இருந்ததுனால, இவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதியே இவங்களுக்கு வந்துருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு உடம்பு பார்த்துக்க சொல்லுவாங்க. அதே நேரத்துல ஹீரோவோட தலைக்கும் வந்து அசால்ட்டா விட்டுறாதீங்க. அதுக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப 2 பேரும் ஹீரோயின் பேசும்போது, என்னால தானே இப்படிலாம் நடந்துச்சு. இதுக்காகவே உங்களுக்கு 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபரா நீங்க எதுனாலும் என்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு நின்னுட்டே இருப்பாரா, சீக்கிரமா கேட்டுருங்க மனசு மாறிற போதுன்னு ஹீரோயினும் சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்தவர் யோசிச்சுட்டே இருப்பாரு அவகிட்ட என்ன கேட்கலான்னு. அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, பேசாம அவகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேளுனோனே, அது எப்புட்றா உடனே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாதுல்ல. மொத்தத்துல நீ எனக்கு வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. முதல்ல பார்த்தோன்னா உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாருன்னா, அப்ப நீங்க 2 பேரும் லவ் பண்ணி செட்டில் ஆகுற மாரி தெரியல. சினிமா மாரி இழுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஹீரோ சினிமா இதுதான் அவள்ட்ட நான் கேட்க போறேன். 2 பேரும் சேர்ந்து சினிமா பார்க்க போறோம் அப்படின்னுவாரு. ஹீரோ போய் கேட்டோனே ஹீரோயினும் ஓகே சொல்லிடுவாங்க. 2 பேரும் வந்துட்டு இப்போ ஒரு படத்துக்கு பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்றத ஹீரோயின் முன்னாடியே அந்த படத்த பார்த்து வச்சுட்டு கதைய சொல்லிட்டே உட்காந்துருப்பாங்க. ஹீரோ ஆனா எரிச்சல் அடைவாருன்னு பார்த்தா சந்தோஷம் தான் பட்டுட்டே இருப்பாரு. அப்படியே அவங்க பார்த்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போவாங்க. அப்புறம் இவரே சமைச்சு குடுத்துட்டே இருப்பாரு. அப்ப நீ எப்பனாலும் வந்துட்டு வரலாம். உனக்கு என்ன ஃபுட்னாலும் நான் சமைச்சு தரேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நீ ரொம்பவே நல்லா சமைக்கிற. அது மட்டும் இல்லாம நீ சமைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா சமைக்கிறத தவிர வேற எதுவுமே சமைக்க தெரியாதுன்னோனே, அது எல்லாமே அன்ஹெல்தி
தெரியுதா? உனக்கு வேணும்னா நானே டெய்லி வந்து சமைச்சு தரேன்னு சொல்லும்போது, எனக்கு மட்டும் தானா? இல்ல எல்லாருக்குமான்னு கேட்கும்போது, இல்ல உனக்கு மட்டும் தான் அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லுவாரு. இருப்பாங்களா, அப்ப திடீர்னு வந்து ஹீரோக்கு ஒரு டவுட் வரும். இங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளியர் பண்ணிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இங்க என் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்குலாம் யாருமே கிடையாது. சீனியர் தான் அவரும் எப்பயாவது தான் வருவாரு. இந்த வீட்ட பொறுத்தவரைக்கும் என் சீனியர் வருவாரு, இல்ல எங்க அப்பா வருவாங்க. வேற யாரும் வந்தது கிடையாதுன்னோனே, அப்ப என்ன மட்டும் எப்படி அலோவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்ல உன்ன மாரி தேடி கண்டுபிடிச்சா கூட அடிமட்ட முட்டாள நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு ஆள கண்டுபிடிச்சா கூட அது நீயா தான் இருப்ப. அப்பவும் நீ வந்து என்ன சமைக்கலாம், எப்படி சமைக்கலாம்னு யோசிப்பியே தவிர்த்து வேற எதுவும் நீ சமைக்கிறத தாண்டி வேற எதுவும் நீ யோசிக்க மாட்ட. அதனால தான் உன்ன மட்டும் அலோவ் பண்ணேன்ற மாரி சொல்லுவாங்க. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அதாவது கெஸ்ட் வந்து வந்தாந்தாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு இது குடுத்துருந்தாங்க. ட்ரிங்க்ஸ் பாட்டில் குடுத்துருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், இதுவரைக்கும் நம்ம 2 பேரும் அப்படி பண்ணவே இல்ல. 2 பேரும் பண்ணோம்னு சொல்லி 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா, இவ மறுநாள் காலையில ஆகும். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஷூ அங்க இருக்கும். அத பார்ப்பாங்க. ஹீரோட கோட் அங்க இருக்கும். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டே வரும்போது 2 பேரும் முழிச்சு தான் உட்கார்ந்திருப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, முதல் நாள் 2 பேரும் இப்படி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல மாறி மாறி போகாம அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்ப உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன் ஓடிட்டு இருக்குன்னு கேட்கவும், அதுவும் அவங்க 2 பேரால சரியாவே சொல்ல தெரியாது. 2 பேரும் முழிச்சுட்டே இருப்பாங்களா, இப்ப நான் இத பத்தி இதுக்கு மேல பேசினா எனக்கு தான் டென்ஷன் ஆகுன்ற மாரி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதோட இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு கிளம்பி வந்துருவாங்க. அப்புறம் அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்பவும் ஹீரோ வந்துட்டு டின்னர் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அப்ப வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, சீனியரும் இந்த தடவ வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னோனே ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்காது. உடனே ஆல்ரெடி 2 சீட் புக் பண்ணியிருப்பாரா, இப்ப சீனியருக்கும் சேர்த்து 3 சீட்டா வந்து புக் பண்ணி வச்சுருவாரு. போயிட்டே இருக்கும். அப்புறமா தான் ஹீரோ வந்து கூப்பிடும்போதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த சீனியர் எல்லா இடத்துக்குமே அவரும் கூட வந்துகிட்டே இருப்பாரு. ஏன்னா பொறுமை இழந்துட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேரவே விடக்கூடாதுன்னு நினைச்சுட்டாரு என்னமோ தெரியல. சீனியர் வந்து ஹீரோவையும் ஹீரோயின் தனியா விடவே மாட்டேங்கிறாரு. எங்க போனாலும் இப்படியே கூடவே வந்துட்டு இருக்கறதுல ஹீரோக்கு ஒரு பக்கம் கோவம் அதிகமாயிடுது. ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப ஆரம்பிச்சுறாரு. நான் அவ கூட பேசி எத்தன நாள் ஆகுது தெரியுமா? 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அவ கூட தனியா எங்கேயும் முடியல. 1 வாரத்த கூட பேச முடியல. இவன் எங்க போனாலும் தொத்திக்கிட்டே வந்துடுறான். அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து புலம்பி தள்ள ஆரம்பிச்சுருவாரு. உடனே அவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்வாரு, ஒரு ஐடியா இருக்கு. அதான் கொஞ்சம் ரிஸ்கியான ஐடியா தான். எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு என்னடா சொல்றேன்னு கேட்கவும், அடேய் உனக்கு ஹீரோன ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புடா. அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாரிலாம் இவர் சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அவரும் மெசேஜ் பண்ணிட்டு ஹீரோயினுக்காக அவங்களும் வந்து அரேஞ்ச் பண்ணிருவாங்க. இந்த மாரி நீ அங்க வெளிய போய் வெயிட் பண்ணு. ஹீரோயின் வெளிய வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நீ அவள பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போலாம் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து வெயிட் பண்ணுவாரா. இத சீனியர் பார்த்துருவாரு. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, நம்ம வாசல் பக்கம் போ வேண்டாம். இந்த தடவ பேக் டோர் வழியா போலாமா அப்படின்னோனே, எதுக்குன்னு கேட்பாங்க ஹீரோயின். இப்ப அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ வந்து வாசல்ல நிக்கிறதெல்லாம் பெருசா அவங்களுக்கு தெரியாது. உடனே சரின்னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. ரொம்ப நேரம் ஹீரோயின் வெளிய வருவான்னு பார்த்து பார்த்து வரல அப்படின்னு தெரிஞ்சு உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்ன உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவர் இந்த சீனியர் பண்ற வேலை தான்றது அவருக்கு தெரியல. அதோட அவர் ஒரு பக்கம் அப்படியே அப்செட் ஆயிருப்பாரா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்ப இந்த சீனியர் வந்து ஹீரோயின வந்து வீக்கெண்ட் வந்து என் வீட்டுக்கு வரியான்னு சொல்லி கேட்பாரு. எதுக்குன்னு கேட்கும்போது, உனக்கு சமையல்லாம் அவன் நல்லா செஞ்சு தரான் அப்படின்றது உனக்கு சமையல் தெரியாதனால அப்படி இருக்கு. ஏன்னா இப்ப நெறைய சமையல்லாம் கத்துக்கிட்டேன். நெறைய விஷயங்கள்லாம் புதுசு புதுசா பண்றேன். உனக்கும் நான் கத்துக் குடுப்பேன்ல. இப்ப நான் வொர்க்ல எப்படி உனக்கு ஹெல்ப்பா இருக்கனோ, உன் சமையல்லயும் உனக்கு நான் நல்லா சொல்லி தருவேன். அதனால நீ வீக்கெண்ட் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவரும் இவங்களும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க. இத வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோவும் இவள பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு சொல்லிடுவாங்க. இந்த மாரி சீனியர் கூப்பிட்டுருக்காரு. வீக்கெண்ட் வந்து அவ போறதா இருக்கா அப்படின்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். அந்த மாரிலாம் வாய்ப்பை ஏற்படுத்தியே குடுத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன நினைப்பாரு, காலையில அவங்க வேலைக்கு வந்துட்டு இன்னைக்கு தானே முடிச்சதுக்கு அப்புறமா தானே அவங்க டின்னர் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாசல்லேயே போய் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின் பார்த்தோன்னே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும், இல்ல நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து எங்க போற? சீனியர் வீட்டுக்கு தானேன்னு கேட்கும்போது, உனக்கு எப்படி தெரியணும்னா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாரி சொல்லவும், சரி வா அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிடுவாங்களா. இப்ப எல்லா 3 பேரும் சேர்ந்தே அந்த வீட்டுக்கு போய்வாங்க. சீனியர் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஹீரோவ பார்த்த உடனே, இல்ல உங்கள்ட்ட சொல்ல முடியல. இவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா உன்னோட கெஸ்ட் என்னோட கெஸ்ட் அப்படின்ற மாரி அவர் சமாதானம் பண்ணிப்பாரு. ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாருல. அப்ப வந்து ஒரு கேக் எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாரு. ஹீரோயின் அது ரொம்ப ஆசையா விரும்பி சாப்பிட்டுருப்பாங்க. அது அவர் வந்து நானா உனக்காக காலையில எந்திரிச்சதுலேருந்து சமைச்சு இப்படி கொண்டு வந்திருக்கேன். அப்ப டேஸ்ட்டா தானே இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்காகவே இன்னைக்கு வந்து இவர் பயங்கரமா சமைச்சு குடுத்துருப்பாரா. சாப்பிடும்போது ஹீரோயின் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோ சாப்பிட்டு பார்த்தாரு. இதுல என்ன உப்பு இப்படி இருக்கு, இதுல என்ன காரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ உடனே சீனியர் என்ன சொல்வாருன்னா, பர்ஃபெக்ட்டா சமைக்கணும் உங்கள மாரி அப்படின்னா சில திங்ஸ்லாம் தேவைப்படுது. இப்ப நான் சமையல் வேலை பார்க்கறதுனால என்னால போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சோ நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? ஏன்னா ஹீரோயின் அனுப்ப முடியாதுன்னு கேட்கவும், ஹீரோ டக்குன்னு என்ன சொல்வாரு, சரி ஓகே நீங்க கேட்கறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் வாங்கிட்டு வந்துறேன். அப்பதான் அந்த சமையல் நல்லா இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரே கண்டிஷன். நான் 1 நிமிஷத்துக்குள்ள திரும்ப வந்துருவேன். அதுவரைக்கும் கதவு சாத்தக்கூடாது. நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல இருந்து அசையவே கூடாது. அப்படி இப்படி இஷ்டத்துக்கும் பேசுவாரா. ஹீரோனுக்கு ஒண்ணும் புரியாது. என்னடா பேசிட்டு இருக்க, போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்புவாங்க. ஜாமான்லாம் ஹீரோ வாங்க போயிருப்பாரா. இவரும் பார்த்தீங்கன்னா சீனியரும் சமைக்கிறதுக்கு தான் போயிருவாரு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, அவன் எவ்வளோதான் உங்கள கிண்டல் பண்ணாலும், எவ்வளோ திட்டினாலும், இவ்வளோ பொறுமையா நடந்துக்கிறீங்க. உங்கள மாரி மனசுலாம் யாருக்குமே வராது. இந்த குணத்துக்காகவே உங்களுக்கு அழகான ஒரு சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கணும். அப்படி மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே
எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே அவர் உள்ளேருந்து இப்போ வெளியே வந்துருவாரு சமைச்சிட்டு இருந்தவர். அப்போ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல நீ சொல்றியானோட, அப்போ உங்களுக்கு இருக்காங்களா? அப்படின்னு கேட்டோன்னே, யாருன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கவும், யாருன்னு சொல்லி கேட்கும்போது, அது நீதான்ற மாரி சொல்லிடுவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு உன்னனா ரொம்ப பிடிக்கும். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் நான் வெளிநாடு போயிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு என்னோட லவ்வ சொல்லலாம்னு ஆசையா நான் வரதுக்குள்ள, அவன் உன் மனசுக்குள்ள இடம் பிடிக்க வருவான்னு நான் நினைக்கவே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இத்தன வருஷத்துல நான் உங்களோட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு பிரதர் அப்படின்றத தாண்டி உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு வந்ததே இல்ல. அப்படி ஏதாவது வரதுக்கு நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் போய் ஹீரோயின வந்து ஹக் பண்ணுவாரா. ஹக் பண்ண உடனே எதுக்காக திடீர்னு ஹக் பண்றாருன்னா, ஹீரோ அதுக்குள்ள வந்திருப்பாரு. அவர் வந்த உடனே டக்குன்னு பார்க்கும்போது 2 பேரும் ஹக் பண்ணி இருக்கணும்னு பிளான் பண்ணி அவர் ஹக் பண்ணிடுவாரு. ஹீரோயின் வந்து அவர தள்ளி விட தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு அண்ணனா நினைச்சிட்டேன்னு சொன்னேன். ஒரு அண்ணனா நினைச்சு கடைசியா என்ன ஹக் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினும் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரா. அப்ப என்ன அண்ணனா நினைக்கிறேன்ட்டு, அப்ப ஹீரோவ எப்படி நினைக்கிறேன்னு கேட்கும்போது, அவன் ஒரு முட்டா பைய தான் அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோவும் இத கரெக்ட்டா நின்னு கேட்டுருவாரு. கேட்டதுக்கப்புறம் திரும்பி பார்த்தோன்னே ஹீரோ நின்னுட்டு இருப்பாரா. உடனே கோச்சுக்கிட்டு இங்க நடந்தத பார்த்துட்டும், அவங்க பேசினத பார்த்துட்டு இப்ப ஹீரோ கோச்சுக்கிட்டு அங்கருந்து போயிடுவாரு. இத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சீனியருக்கு. உடனே ஹீரோ நின்னு என்ன சொல்வாங்கன்னா, "நீங்க எனக்கு எந்த ஒரு இதா இருந்தாலும் உங்கள அண்ணன் ஸ்தானத்துல தான் நான் பார்த்தேன். அவன் அதையும் தாண்டி அவன் அதுக்கு மேல என் லைஃபே அவன் தான்." அப்படின்ற மாரி இவர நல்லா நோஸ் கட் பண்ற மாரி, "இந்த மாரி சீப்பா இனிமே நடந்துக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேணும்னே இவரு பண்ணாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்படியே கண்டபடி திட்டிட்டு அங்கருந்து வேக வேகமா இப்ப கிளம்பி போவாங்க. இது கோச்சிட்டு போனோனே சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நீ பார்த்ததே இப்ப வேற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு." அப்படின்னோனே, "சரி உனக்கு அவன தான் புடிச்சிருக்கு அப்படின்னா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிடுவாரு. நான் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணி ஹீரோ வந்து கேட்கவே மாட்டாரா. அவர் பாட்டுக்கு கோச்சிட்டு அங்கருந்து வேக வேகமா இப்ப கிளம்பி வந்துருவாரு. இப்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கோவமா வருவாங்க. சோகமாவும், கோவமாவும் கலந்து வரும்போது வீட்ல பார்த்தோம்னா, அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அப்படி இப்படி இருந்துட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாரி அதிர்ச்சி ஆயிரும். ஓ! ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள இந்த அளவுக்கு வந்துருச்சா? ஏன்னா ஹீரோயின் கிஸ் பண்றேன்னு சொன்னா கூட அவங்க அவ்ளோ ஸ்பீடா போகாதுன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இவ்ளோ ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க. அத பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. உடனே வெளிய வந்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து, "ஏங்க நீங்க அவன அப்படிலாம் பண்றீங்க? அவன் பாவங்க. உங்கள எவ்வளோ லவ் பண்றான் தெரியுமான்ற?" மாரி திரும்பவும் ஆரம்பிச்சுருவாரு. சொல்றத என்னன்னு சொல்றி கேட்க கூட மனசு இல்லாதவர்கிட்ட என்னத்த சொல்ல முடியும்? அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கும்போது தான், ஹீரோ வந்து வெளிநாட்டுக்கு போறாரு அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். ஓ! இந்த அளவுக்கு வெறுத்து போய் வெளிநாட்டுக்கே போறானா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோவ பார்க்கறதுக்காக வருவாங்க. அங்க பார்த்தா ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருப்பாரா. உடனே ஹீரோயின் வந்து கேட்பாங்க, "நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்கன்னு?" உடனே, "இல்ல" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. எதுக்காக கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, "இல்ல நீங்க எந்த நாட்டுக்கு போறதா இருந்தாலும், அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்துருவேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லும்போது, "இல்ல நான் வந்து" அப்படின்னு ஹீரோ ஆரம்பிக்கும்போதே ஹீரோயின் போயிட்டு கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, "நான் எங்கேயும் போலங்க. எங்க அப்பா, அம்மா தான் ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அவங்கள ஏர்போர்ட்ல டிராப் பண்ண தான் நான் வந்தேன்." அப்படின்ற மாரி வந்து ஹீரோ சொல்லிடுவாரு. அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்றது தூரத்துல இருந்து அவங்க அப்பா, அம்மா பார்த்துருவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இவங்க 2 பேரும் சந்தேகப்படுற மாரி இருக்குமா, அதாவது இவங்க 2 பேருமே வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்ற டவுட் இருந்துச்சு. அப்ப 2 பேரும் கிஸ் பண்றத பார்த்தோனே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பையனுக்கு வந்து பொண்ணே கிடைக்காது அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம். இப்படி ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அதோட இவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி மாறி மாறி சின்னதா சண்டை போட்டுட்டு சந்தோஷமா இருந்துட்டே இருப்பாங்க. இத வந்து தூரத்துல இருந்து ஹீரோவோட அப்பா, அம்மா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அவங்க வந்துட்டு இப்ப தான் ஊருக்கு வந்திருப்பாங்க. வந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு ரோட்ல நின்னுட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி முத்தம் குடுத்துட்டு இருக்காங்க. இது என்னது இது? அப்படின்ற மாரிலாம் 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த மாரி உடனே நம்ம பொண்ணு இப்படித்தான் ரிசர்ச் பண்றேன்ற பேர்ல திரியிறாளான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? நம்ம புள்ளைய போய் இப்படிலாம் சொல்றீங்க? அவ படிப்ப தவிர, வேலைய தவிர வேற எதுலயாவது சிந்தனையில இருக்காளா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது." அப்படின்ற மாரிலாம் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்களா. இருந்தாலும் அந்த பொண்ண பார்க்கும்போது நம்ம பொண்ணு மாரியே டவுட்டா இருக்குன்ற மாரி அப்பா சொல்லுவாரு. உடனே கிட்ட வந்து பார்க்கும்போது தான் ஹீரோ வந்துன்றதே தெரிய வந்துரும். நீயான்னு 2 பேரும் அதிர்ச்சியில இருப்பாங்க. அடுத்த செகண்டே அவ்வளோதான். இப்ப வீட்ல கூப்பிட்டு 2 பேரையும் வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கும். "நீ என்னப்பா பண்ற? ஏதுப்பா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஃபுல்லா வந்து ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவாரு ஹீரோயினோட அப்பா. ஆனா வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த ரிசர்ச் பண்றது இதே மாரி மாப்பிள தான் கல்யாணம் பண்ணி வைக்க இதே சீனியர் இருந்தா கூட ஓகே சொல்லிருவார் போல தெரியுது. அந்த மாரி தான் இருக்கணும். ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க வந்து சரிப்பட்டு வராது. அதனால எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். அவர் உடனே பேச வரைக்கும் பேசிட்டு அங்கருந்து எந்திச்சு போயிடுவாரு. இப்ப மறுநாள் வந்துட்டு இப்ப என்னதான் பேசினாலும் பசின்னு வருதுல்ல. பசி வரும்போது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு தோணுதுல்ல. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர் தான் ரொம்ப திறமையானவராச்சே. உடனே போயிட்டு மறுநாள்ல இருந்து அவங்க அப்பா, அம்மா வந்திருக்காங்கன்ன உடனே அவருக்கு மனசு 1000 கஷ்டம் இருந்தாலும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோயின் அப்பா, அம்மாக்காக சேர்த்து ஹீரோயினுக்கும் சேர்த்து சமைச்சு கொண்டு வந்து குடுப்பாரு. டெய்லி வந்து அவனுக்கு சமைச்சு குடுக்குறானான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சமையல் அவருக்கே ரொம்ப புடிச்சிருக்கும். 1 நாள், 2 நாள் அப்படியே போயிட்டே இருக்குமா, 3வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இன்னும் அந்த பையன் சாப்பாடு கொண்டு வரல?" அப்படின்ற மாரிலாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த அளவுக்கு ஹீரோட சமையல்ல அவங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்பவும் கூப்பிட்டு பேசும்போது, "நல்லாதான்ப்பா சமைக்கிறா. ஆனா கல்யாணம்ன்றது யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு." அப்படின்னோனே, "எங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து பிசினஸ்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா தான் இருக்கு. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லன்னா நான் பிசினஸ் பக்கம் கூட போவேன்."
அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இப்போதைக்கு நீ ஃபர்ஸ்ட்டு வந்து பிசினஸ் பக்கம் போப்பா. உங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவ. அவங்க பிசினஸ வந்து நீ வந்து நல்லா பண்ணி ரன் பண்ணி குடு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்த பத்தி யோசிக்கலாம். அந்த பிசினஸ்ல சாதிச்சுட்டு வந்து நீ பொண்ணு கேளு குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அப்படியே யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரா. அப்புறம் அவங்களுக்கு என்கேஜ்மென்ட்லாம் பண்ணலாம். ஆனா இப்ப கிடையாதுன்ற மாரி சொல்லி வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் பேசலான்ற மாரி குடும்பத்தில எல்லாருமே வந்து நின்னுட்டு இருப்பாங்களா. இவர் வந்துட்டு என் பொண்ண வந்து விரும்புறாரு. ஆனா இப்ப கிடையாது. இவர் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாரி அவங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோயின் எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ சாதிக்கிறதெல்லாம் அப்புறம் சாதிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் நீ சாதிச்சுக்கிட்டு வா." அப்படின்ற மாரி ஹீரோவ புடிச்சு இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க அப்பா, அம்மாக்கே இப்ப இங்க என்ன சொல்றதுன்னு தெரியாது. பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாரி அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஹேப்பி எண்டிங்கோட ஹீரோவும் சேர்ந்து ஜாலியா இருப்பாரு. அப்படிதான் அந்த ரிவ்யூ முடியுது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னொரு மூவி ரிவ்யூல சந்திக்கலாம்.